ஹலோ ஹலோ, ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. காத்தால 8 மணிக்கு வேத கோஷத்தோடு ஆரம்பித்த ப்ரோக்ராம் கடைசி ப்ரோக்ராமாக ருக்மிணி கல்யாணம் உபன்யாசம் குபா அனன்யா அவர்கள், அவளுக்கு சப்போர்ட்டாக ஐஸ்வர்யா தானே, ஐஸ்வர்யா மிருதங்கம், ஹார்மோனியம் ரூபேஷ், மூர்த்தி சிறியாருன்னா கீர்த்தி பெருசுங்கிற மாதிரி ஹார்மோனியம் சைஸ் கூட இல்லை. ஆனால் அவன் கையை வச்சான்னா சக்கா போடுறான் பையன். அந்த பையன் எவாத பயலாக இருக்கான். அவன்கிட்ட 10 நிமிஷம் தான் பேசினேன். எப்பா அவன் வேகத்தில் எல்லாம் ஓட முடியல. அவன் மிருதங்கத்தில் இதுங்கிறான் மிருதங்கம் தான் முதல்ல வாசிக்க ஆரம்பித்தான் அவன். ராதே கிருஷ்ணா. நம்ம வரூர் புண்ணியம் ட்ரஸ்ட் சார்பாக எல்லாரையும் வருகிறவர்கள் வரவேற்கிறோம். இந்த ருக்மிணி கல்யாண உபன்யாசங்கிறது கேட்குறதே புண்ணியம். பொதுவாக 12வது தரங்கம் அருமையான பாட்டெலாம் இருக்குது. வீக்ஷேகம் கத்தாலத்தை ஆரம்பித்து ரே ரே மானச கோபாலம் கோபாலமேவ தெய்வத்தம் க்ஷேமம் குரு கோபாலா இல்லாம ஆலோகே ருக்மிணி சொல்லிடுறா. அடுத்தது சரி. அது மாதிரி 12வது அருமையான பாட்டு. இந்த அதாவது எங்கள் எல்லா ப்ரோக்ராம்லேயும் ஒரு உபன்யாசம் வைப்போம். ஏன்னா எல்லாம் கலவையாக இருக்கணுமோனோ, ஒரேடியாக பாட்டு பாயிண்டே போனால் சில பேருக்கு போர் அடிக்கும். அதில் உபன்யாசம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தோம். இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டு பேர் என்ன வைபவ் 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 சூரியவம்சி மாதிரி அவன் எமாதான் பையன். அவன் இருக்கானே சரி, இங்கே இருக்கான் அங்கே இருக்கான். அவன் லைவு இந்த அவன் தான் பண்ணிகிட்டு இருக்கான். ரொம்ப நல்ல அருமையான பையன் அந்த பையன். அவன் ஃபுல்லாக லைவ் பண்ணுறான். அவனுக்கும் எங்கள் ட்ரஸ்ட்டு சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ராதே கிருஷ்ணா. அடுத்த மைக்கு நான் கடைசியாக சொல்கிறேன். எல்லாருக்குமே ஓட் ஆஃப் தேங்க்ஸு. அவளை ஆரம்பிப்பேன். गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। यदङ्घ्रिपङ्केरुहरेणुलग्नं निपीयनीरं विमलान्तरङ्गः आत्मरूपं तं नौमि नारायणतीर्थमार्यं। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं
भजेंगे कलये सुंदराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द गोपकुमार गोपिकानन्द गोविन्द मोहन राधानाथ 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 श्याम सुन्दरा ब्रजराज सुन्दरा ब्रज गोपी सुन्दरा हरे भुवन सुन्दरा श्याम सुन्दरा ब्रजराज सुन्दरा ब्रज गोपी सुन्दरा हरे भुवन सुन्दरा श्याम सुन्दर ब्रजराज सुन्दर ब्रज गोपी सुन्दर हरि भुवन सुन्दर श्याम सुन्दर ब्रजराज सुन्दर ब्रज गोपी सुन्दर हरे भुवन सुन्दर श्याम सुन्दर ब्रजराज सुन्दर हरे गोपी सुन्दर हरे भुवन सुन्दर श्याम सुन्दर ब्रजराज सुन्दर ब्रज गोपी सुन्दर हरे भुवन सुन्दर श्याम सुन्दर ब्रजराज सुन्दर ब्रज गोपी सुन्दर हरे भुवन सुन्दर श्याम सुन्दर ब्रजराज सुन्दर ब्रज गोपी सुन्दर हरे भुवन सुन्दर श्याम सुन्दर ब्रजराज सुन्दर ब्रज गोपी सुन्दर जय भुवन सुन्दर भुवन सुन्दर श्याम सुन्दर भुवन सुन्दर श्याम सुन्दर भुवन सुन्दर श्याम सुन्दर भुवन सुन्दर श्याम सुन्दर श्याम सुन्दर भुवन सुन्दर सद्गुरुनाथ महाराज की जय। सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமகிருப்பையினாலையும் குருநாதாளுடைய ஒரு பரமானுகிரகத்தினாலையும் கார்த்தாலேருந்து ஆரம்பித்து இந்த சத்சங்கம் ரொம்ப அருமையாக நடந்துட்டுருக்கு. ஒரு சத்சங்கம் அப்படிங்கிறதே நமக்கு பகவத் கிருப்பை இருந்தால் தான், குருநாதாளுடைய கிருப்பை இருந்தால் தான் கிடைக்கும். அதுவும் நம்ம பகவானுடைய சாநித்தியத்தை எப்போ உணர முடியும் அப்படின்னு பார்த்தா, கார்த்தாலேருந்து ஜாம் 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 ஜாம்னு நடக்கிறதே. ஒரு குரூப்பாக எவ்வளோ அழகாக பாடின்னு இருக்கா. அது பாடும் பொழுது நமக்கு மனசில் ஒரு நிம்மதி ஏற்படுறது இல்லையா? அடாடா இன்னைக்கு நன்னா இருக்கே இது அப்படின்னு மனசில் ஒரு நிறைவு வருது இல்லையா? அந்த நிறைவில் தான் பகவான் வாசம் பண்ணுறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. நம்மளுடைய பாரத தேசம் பூரா நிறைய மகாத்மாக்கள் அவதாரம் பண்ணியிருக்கா. ஒவ்வொரு பிரதேசங்கள் அப்படின்னு எடுத்துட்டா, ஆசேது ஹிமாச்சலம்,
எங்கே பார்த்தாலும் எத்தனையோ மகான்கள். நம்மளுடைய தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டா ஆழ்வார்கள், நாயன்மார்கள், அதை தவிர எத்தனையோ மகான்கள் அவதாரம் பண்ணியிருக்கா. பக்கத்தில் கேரளா அப்படின்னு பார்த்தா பூந்தானம் போன்ற மகான்கள்லாம் அவதாரம் பண்ணியிருக்கா. ஆந்திர பிரதேசம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய நாராயண தீர்த்தர் போன்ற மகாத்மாக்கள்லாம் அவதாரம் பண்ணியிருக்கா. இப்படி ஒவ்வொரு பிரதேசமாக எந்த பிரதேசத்தை பார்த்தாலும் அங்கே நிறைய மகான்கள் அவதாரம் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி அந்த மகான்கள் நமக்கு பண்ணின பரமானுகிரகம் என்ன அப்படின்னு கேட்டால் இது போன்ற கீர்த்தனைகளும் பாசுரங்களும் ஸ்லோகங்களும் தான். ஏன் அப்படின்னு கேட்டால் மகாத்மாக்கள் தான் ஸ்வயம் எப்போதுமே பக்தியில் லயிச்சு இருக்கக்கூடியவா தான். அப்படி இருக்கக்கூடிய அவளுடைய பக்தியை கீர்த்தனையாக எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் எனக்கு இப்படி ஒரு பக்தி இருக்குது அப்படிங்கிற காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண மனுஷாளுக்கு பக்தி அப்படிங்கிறது ஒரு சாதனமாக இருக்குது. அந்த சாதனம்னா என்னென்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டி இருக்குது. நம்ம பகவானை பாடணும் அப்படின்னு நம்ம உட்காந்துட்டு நம்ம அதை ஒரு சாதனமாக பண்ணுறதுனால தான் நமக்கு அத்தகைய பக்தி குருநாதாளுடைய கிருப்பையினால் கிடைக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த பக்தி எப்படி இந்த மகான்கள்லாம் பக்தி பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம யாராவது ஒருத்தரை பார்த்து தானே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி நம்ம கிருஷ்ணனை கார்த்தாலேருந்து அனுபவித்தோம் அப்படின்னா நாராயண தீர்த்தர் இத்தகைய ஒரு பொக்கிஷமான இந்த கிருஷ்ணலீலா தரங்கிணி அப்படிங்கிற இந்த கீர்த்தனைகளை கொடுத்ததுனால தான் நம்ம ஒவ்வொரு கீர்த்தனையும் பாடும்பொழுது அடேடே கிருஷ்ணன் எப்படி நம்மளை காப்பாற்றுறதுக்காக அவதாரம் பண்ணினா, எப்படி பகவான் நம்மளை ரட்சிக்கிறதுக்காக பக்தாளுக்காக கோவர்தனத்தையே மலையாக தூக்கினா, எப்படி தன் பக்தாளை ரட்சிக்கிறதுக்காக காட்டுத்தீய அள்ளி குடிச்சான், எப்படி தன் பக்தாளை ரட்சிக்கிறதுக்காக ஒவ்வொரு லீலையும் பண்ணினா. ஒவ்வொரு அவளுக்கு சிரமம் வரும்பொழுதும் கோகுலத்தில் இருக்கிறவா பிருந்தாவனத்தில் இருக்கிறவாளுக்கு ஒவ்வொரு கஷ்டம் வரும்பொழுதும் யார் ஒருத்தரும் எங்களுக்கு இப்படி கஷ்டம் வந்துடுதே அப்படின்னு ஒரு நாளைக்கும் புலம்பினது கிடையாது. அவ எல்லாருக்கும் ஒரு தைரியம் என்ன அப்படின்னா எங்கள் கிட்டா இருக்கான், கிட்டா எங்களை பார்த்துப்பான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் இருக்காதானே. அப்படி இருக்கக்கூடியவாளை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பகவானை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவரை புரிஞ்சுக்க முடியாதுன்னாலும் கூட அவருடைய லீலைகளை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது போன்ற கிரந்தங்கள்லேருந்து தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் சுகபிரம்மத்தை கூட பாகவதத்தில் சுகபிரம்மத்தினுடைய தியான ஸ்லோகத்தை சொல்லும் பொழுதே சாரிணா கருணையா புராணகுஷ்யம் சுகர் பாகவதத்தை வியாசரிடத்துலேருந்து கத்துண்டார். அப்படி கத்துண்ட பாகவதத்தை அவர் தன்னுடைய அனுசந்தானத்துக்கே வச்சுட்டு இருந்திருக்கலாம். அந்த பிரம்மானந்தத்தில் அவர் மட்டுமே இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தார் அப்படின்னா பாகவதம் நமக்கு கிடைச்சிருக்குமா? இல்லை இல்லையா? அந்த பாகவதத்தை எதனால் பரீட்சத்துக்கு சொன்னார் அப்படின்னா பரீட்சத்துக்கு சொல்லணும் அப்படின்னு இருந்தாலும் கூட அதனுடைய உள் தாத்பரியம் என்ன அப்படின்னா பின்னாடி எத்தனையோ சம்சாரிகள் வர போகிறாளே, அவெல்லாம் எப்படி கரையேற போறா? பாகவதம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா இவாள்லாம் கரையேறதுக்கு என்ன வழி இருக்கும் அப்படின்னு நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு கருணையினால தானே அந்த பாகவதத்தை சொன்னார். அதுபோல் நாராயண தீர்த்தர் அப்படிங்கிற மகாத்மா அவருடைய கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறத மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்திருக்கலாம். அப்படியே கிருஷ்ணலீலா தரங்கிணி பண்ணியிருந்தாலும் கூட அதை தன்னோடையே வச்சுட்டு இருந்திருக்கலாம். இருந்தாலும் அவருக்கு என்ன அப்படின்னா அத்தகைய ஒரு கருணை. பின்னாடி ஜனங்கள்லாம் எத்தனையோ பேர் வர போகிறாளே, அவளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த காலத்தில் கேட்கவே வேண்டாம். இன்னும் போக போக ஜாஸ்தியாகிட்டே இருக்க போகிறது. ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்துக்கணும்னு யாருக்காவது தோணுறதா? அடுத்து என்ன பண்ணலாம், இன்றைக்கி உட்காந்துட்டு யூடியூப்பில் ரீல்ஸ் பார்க்கலாமா, அடுத்து இன்ஸ்டாகிராம் பார்க்கலாமா, இல்லை இந்த மாலுக்கு போகலாமா, இந்த பீச்சுக்கு போகலாமா அப்படின்னு பார்க்கறதுக்கு விஷயம் இல்லை லோகத்தில். இப்போ எங்கே போனாலும் இங்கே போனால் இது இருக்குது, அங்கே போனால் அது இருக்குது அப்படின்னு ஆயிரக்கணக்கான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரப்போகுது. அப்படி வரும்பொழுது அதில் இருந்து கொண்டு அந்த சம்சாரிகளை கரையேற்றணும் அப்படின்னா அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி நாம சங்கீர்த்தனம். அந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற அந்த மார்க்கத்தை நமக்கு காண்பிக்கிறதுக்காக வந்த மகாத்மாக்களில் நாராயண தீர்த்தர் அப்படிங்கிற மகாத்மா தசமஸ்கந்தம் பூரா 90 அத்தியாயம் இருக்குது. ஸ்லோக ரூபமாக இருக்கக்கூடியதை நமக்கு கீர்த்தனைகளை அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கா. இதில் ருக்மிணி கல்யாணம் பர்யந்தம் சொல்லியிருக்கார் நாராயண தீர்த்தர்.
ஸ்ரீமத் பாகவதத்திலேயே ருக்மிணி கல்யாணம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ராஜாசீத் பீஷ்மகோ நாம விதர்பாதிபதிர்மஹான் தஸ்ய பஞ்சாபவன் புத்ராः கன்யைகா ச வராணனா ருக்ம்யக்ரஜோ ருக்மரதோ ருக்மபாஹுரனந்தரः ருக்மகேஷோ ருக்மமாலி ருக்மிண்யேஷாம் ஸ்வசாசதி ராஜாசீத் பீஷ்மகோ நாம. பீஷ்மகர் அப்படிங்கிற ஒரு மகாராஜா இருந்துருக்கார். அவர் எந்த தேசத்துக்கு ராஜாவா இருந்தார்னு கேட்டா, விதர்பாதிபதிர், விதர்ப தேசம் அப்படிங்கிற தேசத்துக்கு ராஜாவா இருந்துருந்தார். இந்த இடத்துல ராஜா அப்படின்னா அவருக்கு எந்த விதமாக வேணால் அட்ஜெக்டிவ் கொடுக்கலாம். ஆனால் சுகபிரமம் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, மகாத்மா அப்படின்னு சொல்கிறார். ஏன் மகாத்மான்னு சொல்கிறார்? இவர் பெரிய ராஜா, விதர்ப தேசத்துக்கே ராஜாவாக இருக்கார், அதனால மகாத்மா அப்படின்னு கூப்பிடுறாரா அப்படின்னு கேட்டால், சுகபிரம்மம் ஒருத்தர் ராஜாவாக இருக்கார், அவர்கிட்ட பணங்காசு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் மகாத்மாங்கிற டைட்டில் கொடுத்துட மாட்டார். சரி, பின்னாடியே சொல்கிறார், தஸ்ய பஞ்சாபவன் புத்ராஹ கன்யைகா ச வராணனா. அவருக்கு 5 புத்திரர்கள், ஒரு பெண் குழந்தை அப்படின்னு சொல்கிறார். அடேடே, 6 குழந்தைகள் இருக்குது, அதனால மகாத்மா அப்படின்னு சொல்கிறாரா அப்படின்னு கேட்டால், திருதராஷ்டிரனுக்கு 100 புத்திரர்கள் இருந்தா, அதனால அவனை மகாத்மா அப்படின்னு சொல்லிட முடியுமா என்ன? அப்போ அதனாலையும் மகாத்மான்னு சொல்லலை. ஏன் இவரை மகாத்மான்னு இந்த இடத்துல சொல்லுவானே அப்படின்னு கேட்டால், எந்த மகாலட்சுமி தாயாரனுடைய கட்டாட்சம் ஒரு க்ஷணம் நம்ம மேலே பட்டுடாதா அப்படின்னு எல்லாரும் காத்துண்டு ஏங்கிண்டு, மகாலட்சுமி கட்டாட்சம் வேணும், மகாலட்சுமி கட்டாட்சம் வேணும், பைசா வேணுமா, தனலட்சுமியினுடைய கட்டாட்சம் வேணும், ஐஸ்வர்யம் வேணுமா, ஐஸ்வர்ய லட்சுமியினுடைய கட்டாட்சம் வேணும், நல்ல சாப்பாடு வேணுமா, தானியலட்சுமியினுடைய கட்டாட்சம் வேணும், நல்ல வீரம் வேணுமா, வீரியலட்சுமியினுடைய கட்டாட்சம் வேணும். இப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தால் சன்னியாசிகளுக்கு கூட மோக்ஷலட்சுமியினுடைய கட்டாட்சம் இருந்தால் தான் மோட்சம். அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் லக்ஷ்மி கட்டாட்சத்துக்காக ஏங்கின்னு இருக்கும் பொழுது இவருடைய பாக்கியத்தை பாருங்கோ. அத்தகைய மகாலட்சுமி தாயாரே இவாத்தில் குழந்தையா இறங்கி வந்து அங்கேயும் இங்கேயும் பட்டுப்பாவாடை போட்டுட்டு ஓடிண்டு அப்பா அப்பா அப்படின்னு இவரையே சுற்றி வரா அப்படின்னா எத்தகைய ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கணும் இவர். அதனால மகாத்மா அப்படின்னு சொல்லி அவருக்கு 5 குழந்தைகள் அடுத்து லிஸ்ட் பண்ணுறார். அவருடைய குழந்தைகள் பேரெல்லாம் சொல்கிறார். ருக்மியக்ரஜோ, ருக்மி அப்படின்னு மூத்த புள்ள அப்படின்னு சொல்கிறார். எப்போதுமே ஒருத்தரை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா கல்யாணம் அப்படின்னே வச்சுப்போமே. கல்யாணத்தில் 10 அங்கே வெளியில் பேனர்லாம் வைப்பா இல்லையா, பேனரில் பார்த்தா மாப்பிள்ளை பேர் இருக்கும், பக்கத்தில் குவாலிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா, எம்டெக் படிச்சிருக்கார், சிஏ முடிச்சிருக்கார் அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா. இவனை பார்த்து சொல்கிறார் ருக்மி அக்ரஜோ, ருக்மி அக்ரஜன் அண்ணா மூத்தவன் அப்படின்னு சொல்கிறார். என்ன பின்னாடி வேற குவாலிஃபிகேஷன்லாம் சொல்ல வேண்டாமா, என்ன இதோட நிறுத்திட்டார் அப்படின்னா, அவனுக்கு இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் தவிர வேற எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லையா, அதனால பார்த்தார் போகிறோம் போய் இதோட நிறுத்திடலாம் அப்படின்னு நிறுத்திட்டார். அடுத்து இருக்கிற வாழ்க்கெல்லாம் அந்த குவாலிஃபிகேஷனும் இல்லாததுனால அப்படியே சொல்லிகிட்டே வரா. ருக்மியக்ரஜோ ருக்மரதோ, ருக்மரதன் அப்படின்னு பெயர். ருக்மபாஹுரனந்தரஹ, ருக்மபாஹு, ருக்மகேஷி, ருக்மகேஷி, ருக்மமாலி, ருக்மிண்யேஷாம் ஸ்வசாசதி. ருக்மிணி அப்படிங்கிற அழகான பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி பின்னாடி ருக்மிணியை பற்றி ஸ்லோகங்கள் இருக்குது. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது
இந்த ருக்மிணி பிராட்டி சின்ன வயசுலேருந்தே சத்சங்கத்திலேயே இருந்துட்டு வளரக்கூடிய குழந்தை. எப்போதுமே ஒரு ராஜா அப்படின்னா ராஜாத்தில் சத்சங்கமும் இருக்கும், அசத் சங்கமும் அப்பப்போ யாராவது வந்து டான்ஸ் ஆடுவா, இவா வந்து இது பண்ணிட்டு போகிறேன் அது பண்ணிட்டு போகிறேன்னு யாராவது வருவா. இதில் என்னன்னா இந்த ருக்மிணி எப்போதும் யாராவது பாகவதாள் வந்து கதை சொல்கிறா, பாகவதாள் வந்து பஜனை பண்ணுறா அப்படின்னா ருக்மிணி வருவா சபைக்கு, மற்ற நேரங்களில் வரமாட்டா. ஆனால் மீதி 5 பேர் இருக்கா இல்லையா, டைரக்ட் ஆப்போசிட். வேறு யாராவது வந்து டான்ஸ் ஆடுறா இல்லை வேறு ஏதாவது அசத்து விஷயமா பேசுகிறா அப்படின்னா அந்த சபையில் வந்து உட்காந்துப்பா. சத் சங்கம் பாகவதாள்னா அந்த பக்கம் தலையே வச்சு படுக்க மாட்டாலாம், ஓடியே போயிடுவாலாம். அப்படி இருக்கா இவ 5 பேர். இப்படி இருக்கா ருக்மிணி பிராட்டி. சின்ன வயசுலேருந்தே எப்படி ஆண்டாள் கிருஷ்ண கதையே கேட்டு 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 வளர்ந்தாலோ அதுபோல் ருக்மிணி பிராட்டியும் சின்ன வயசுலேருந்தே கண்ணன் அவதாரம் பண்ணினாமா. எப்படி அவதாரம் பண்ணினா தெரியுமா அப்படின்னு, தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் महार्गवैडूर्यकिरीटकुण्टलद्विषापरिष्वक्तसहस्रकुन्तलम् उद्धामकाञ्च्यङ्गतकङ्कणादिभिः विरोचमानं वसुदेव ऐक्षत. சாதாரண குழந்தை பிறக்கிறது போல கண்ணன் அவதாரம் பண்ணலாமா. வசுதேவர் பார்த்துட்டே இருக்கும்பொழுது ஆவிர்பாவமானான் கண்ணன் அப்படின்னு ஒவ்வொரு கதையா. அங்கேருந்து பூத்தனைன்னு ஒருத்தி வந்தாலா, பூத்தனைய வதம் பண்ணினான். இப்படி ஒவ்வொரு கதையா சொல்லிண்டு தன் பக்தாளை ரட்சிக்கிறதுக்காக கோவர்தனத்தையே மலையா தூக்கி பிடிச்சுண்டாமா. கண்ணன் என்ன பண்ணா தெரியுமா, ஒரு சமயம் ஒரு பாம்பு இருந்தது, அந்த பாம்பை பிடிச்சுட்டு அந்த பாம்பு தலைமையில நின்றுட்டு டான்ஸ் ஆடினான் கண்ணன். அப்படின்னு ஒவ்வொரு கதையா சொல்ல 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 ருக்மிணி பிராட்டிக்கு என்ன ஆயிடுத்து அப்படின்னா, சோபஸ்ருத்ய முகுந்தஸ்ய रूपवीर्यगुणाश्रियः गृहागतैर्गीयमानाः तं मेने सदृशं पतिं तं मेने सदृशं पतिं तं मेने सदृशं पतिं. சோபஸ்ருத்ய முகுந்தஸ்ய. இப்படி கண்ணனுடைய கதையை கேட்டு 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 ரூப வீரிய குணாஸ்ரீயாக, கண்ணன் எவ்வளோ அழகாக இருக்கான். வரவாலாம் சும்மா இருக்க மாட்டா, வந்து என்ன சொன்னா, கண்ணன் எவ்வளோ அழகாக இருப்பான் தெரியுமாமா. அப்படியே பார்க்கறதுக்கு தாமரை போல கண் இருக்கும், எடுப்பான மூக்கு இருக்கும், கொவ்வைப்பழம் மாதிரி உதடு இருக்கும், கண்ணாடியத்த கபோலம், அவனுக்கு அப்படி அழகா கிரீட்டம் வச்சுருப்பான், தலையில் அழகா ஒரு மயில் பீலி சொருகின்னு இருப்பான், அழகான பட்டு பீதாம்பரம் கட்டின்னு இருப்பான், கழுத்துல யசோதா அம்மா எல்லா முத்து மாலை எல்லா மாலையும் போட்டு விட்டுருப்பா. அப்படி இருக்கும் பொழுது காதுல கர்ணிகார புஷ்பம் வச்சுட்டு இருப்பான், காலில் சலங்க போட்டுட்டு இருப்பான் கண்ணன். அப்படி கண்ணன் ஜில் 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 ஜில்னு ஓடுவானா, கையில ஃப்ளூட் வச்சுட்டு இருப்பானா, அப்படிதான் ஃப்ளூட் வாசிப்பானா. இப்படி சொன்னா யாருக்கு தான் ஆசை வராது கண்ணனை அடையணும்னு. இப்படி அங்கேருந்து வந்து ருக்மிணி கிட்டக்க கண்ணன் இப்படி பண்ணானா அப்படி பண்ணானா அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு கதையா சொல்லிண்டே வரா. அப்படி சொல்லிண்டே வரும்பொழுது கடைசியில் சொல்றா, கண்ணன் கம்சவதம் பண்ணியாச்சு, அங்கேருந்து மதுராவில் உக்ரசேனருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு தான் துவாரகா அப்படிங்கிற நகரத்தை நிர்மாணம் பண்ணிண்டு யாதவாள் எல்லாரையும் அங்கே குடியேற்றிண்டு கண்ணன் அங்கே இருந்துருக்கான். அப்படி இருந்துருக்கும் பொழுது பலராமருக்கும் ரேவதி அப்படிங்கிற ஒரு கன்னிகைக்கும் கல்யாணம் ஆறுது. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுத்து இப்ப. அதனால எல்லாருமா சேர்ந்து கண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு இப்படி கையை கட்டிட்டு ருக்மிணியே பார்த்துட்டு இருப்பாளாம்.
ருக்மிணிக்கும் ஆசாசையாக இருக்குமா, ஒன்றும் சொல்ல முடியாது. அப்பாவை திரும்பி திரும்பி பாப்பா. இப்படி ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, வர பாகவதாள் எல்லாரும் இதையே சொல்லி 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 ருக்மிணியை கிளப்பி விட்டாச்சு. ருக்மிணிக்கா மனசில் ஆசை, இந்த காலம் மாதிரி அப்போ போய் சொல்லவும் மாட்டா, எனக்கு இவர் பிடிச்சிருக்கு, நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லவும் மாட்டா. இப்படி மனசுலையே நினச்சிட்டு ருக்மிணி பிராட்டி இருந்துட்டு இருக்கும் பொழுது அப்பாவுக்கு தெரியாதா என்ன பொண்ணு என்ன நினைக்கிறா அப்படின்னு. அதனால பீஷ்மகருக்கு புரிஞ்சுடுத்தோ நம்ம குழந்தை பகவானை அடையணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு. அதனால ஒரு நாளைக்கு சபையை கூட்டினார். அந்த சபையில் எல்லா பந்துக்களும் இருக்கா, எல்லா அமைச்சர்களும் இருக்கா, எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது பீஷ்மகர் சொல்கிறார், நம்மளுடைய ருக்மிணி குட்டிக்கு கல்யாணம் உச்சிதமான வயசு வந்துடுதா, அதனால ருக்மிணிக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை. நம்ம ருக்மிணியை கிருஷ்ணனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு உடனே பந்தூனாம் இச்சதாம் தாத்தும், எல்லா பந்துக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்படி கல்யாணம் அமையறதே ரொம்ப கஷ்டம், எல்லாருக்கும் ஒத்து போய் ஒரு கல்யாணம் நடக்கிறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம் இல்லையா. அப்படி எல்லாருக்கும் ஓகே, எல்லாரும் ஆஹாஹா ஆஹாஹா சரியான பொருத்தம், நம்ம ருக்மிணி கிளி மாதிரி இருக்கா, நம்ம ருக்மிணிக்கு ஏத்த ஜோடி கிருஷ்ணன் தான், கிருஷ்ணனுக்கு கொடுத்துடலான்னு எல்லாருக்கும் பரமானந்தம். அவ கத்துன்னு கத்துறா. இவா எல்லாரும் கத்தின்னு இருக்கும் பொழுது அங்கேருந்து ஒரு மைக்கை பிடிச்சிட்டு ஒருத்தன் எழுந்துன்னு நின்று கத்துறானா, அவனுக்கு தான் ருக்மின்னு பெயர். அவன் சொல்கிறான், என்னதான் இருந்தாலும் ஒரு சபை அப்படின்னு நடக்கிறது, அப்பா அப்படின்னு இல்லைனாலும் ராஜா அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார். அந்த விஷயத்தை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பேசாமல் வாயை முடிந்து கேட்டுக்கணும். உனக்கு அது பிடிக்கலை அப்படின்னா அதை சொல்கிற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒன்று சபையிலேயே சொல்லணும், இல்லையா அப்புறமாவது தனியாக போய் அப்பா நீங்கள் இப்படி சொல்கிறேலே இது சரியில்லை அப்படின்னு தனியாக சொல்லணும். இவன் எப்படி சொல்கிறான் பாருங்கோ, எழுந்து நின்று கத்துன்னு கத்துனா, என்னப்பா வயசாயிடுத்து, உனக்கு என்ன புத்தி மழுங்கி போயிடுதா, என்னம்மா நினச்சிட்டு நீ இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன, கிளி மாதிரி வளர்த்துருக்கேன் என் தங்கைய. யார் இவன் வளர்த்தானா, கிளி மாதிரி வளர்த்துருக்கிற என் தங்கையை கொண்டு போய் குரங்க கையில் யாராவது கொடுப்பாளா, பூமாலையை ரொம்ப அழகாக கட்டி யாராவது குரங்கு கையில் கொடுப்பாளா, இந்த கிருஷ்ணன் யார் என்ன நம்மள மாதிரி ராஜா குடும்பமா எடைய, அவனுக்கு யாராவது கொடுப்பாளா அப்படின்னு இஷ்டத்துக்கு பேசுகிறான். முதல்ல ஆரம்பிக்கிறான் அந்த கிருஷ்ணன், சரி ஏதோ எல்லா விஷயமும் ஒத்துக்கலாம், முதல்ல ஆரம்பிக்கிறேன் பர்சனாலிட்டி. ஒருத்தரை பார்க்கறதுக்கு முதல்ல நன்னா இருக்கணும் இல்லையா. இந்த கிருஷ்ணன் எப்படி இருக்கான், கண்ணங்கரேல்னு கருத்து இருக்கான். அதோடனே எல்லா பாகவதாளுமா சேர்ந்துட்டு காளமேக சரீரம் அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் நன்னாவா இருக்கு, கருத்து போயிருக்கான். சரி, 2வது அவனுக்கு என்னைக்காவது எங்களை மாதிரி நேராக பார்த்துருக்கானா, நேர் பார்வை இருக்கா, எப்போ பாரு ஓரக்கண்ணால பார்க்க வேண்டியது, அதை எல்லாருமா சேர்ந்து கட்டாட்சம் என்ன கட்டாட்சம் அப்படின்னு இஷ்டத்துக்கு பேசுகிறான். நின்றுண்டு அவன் என்னைக்காவது கிருஷ்ணன் என்னைக்காவது எந்த படத்துலையாவது நேராக நின்றுட்டு நீ பார்த்துருக்கியா, என்னமோ காலில் இப்படி ஒரு வளைவு, இடுப்பில் ஒரு வளைவு, அந்த கழுத்தில் இது மாதிரி ஒரு வளைவு, அந்த வளைவு வாஸ்தவத்தில் பார்த்தா கிருஷ்ணன் மண்ணாதான் அழகாக இருக்கும். வேற யாரை இமிட்டேட் பண்ணி பார்க்கட்டுமே, அது பார்க்கறதுக்கு நன்னாவே இருக்காது. கிருஷ்ணனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அவ சிக்னேச்சர் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, கிருஷ்ணனுடைய சிக்னேச்சர் ஸ்டைல் அது. அது உடனே எல்லா பாகவதாலும் சேர்ந்து என்ன திரிபங்கி லலிதா, நேராக நிற்க தெரியல. முதல்ல காலை நேராக வச்சுட்டு இருக்கானா, ஒரு காலை தூக்கி மடக்கி அவனுக்கு ஒரு காலை விட இன்னொரு கால் நீளம், அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இப்படி மாற்றி வச்சுக்கிறான். உடனே எல்லாருமா வித்தியஸ்த பாதம். சரி, பார்க்கறதுக்கு சில பேர் சும்மா இருப்பா, ஆனால் அவள் படிச்சிருப்பா, நன்னா படிச்சிருப்பா. அதுபோல் இவன் படிக்கவாவது படிச்சிருக்கானா, என்னமோ 4 நாளில் 4 வேதமா, 64 நாளில் 64, இதெல்லாம் நடக்கிற காரியமா? வேதம் படிக்கிறவாளை போய் கேட்டால் தெரியும். ஒரு வேதம் ரிக்வேதம் அப்படின்னு எடுத்துட்டா அதை படித்து முடிக்க முடியாது. அதை ஓரளவு படிக்கிறதுக்கே எத்தனை வருஷ காலம் உட்காந்துட்டு தப்பஸ் பண்ணுறது போல் ஒவ்வொரு பாடசாலையும் போய் பார்க்கணும். ஒவ்வொரு குழந்தைகள் கார்த்தால எப்படி விடியற் கார்த்தால எழுந்துக்கிறா, எப்படி தூக்கம் இல்லாமல் எப்படி சாப்பாட்டில் அந்த ஆகாரத்தில் நியமத்தோடு எப்படி படிக்கிறா அப்படின்னு போய் பார்த்தா தான் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அப்படின்னா கஷ்டப்பட்டு வேதத்தை படித்தா இவன் என்ன அப்படியே ஒரே நாளில் ஒரே வேதம் படிச்சுடுவானா? 64 நாளில் 64 கலையா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? பாட்டு அப்படிங்கிற ஒரு கலை எடுத்துட்டாலே சா அப்படின்னு ஸ்ருதி சேரத்துக்கு எத்தனை வருஷம் ஆறுது. அவ எப்படி பாடுபடுறா. அப்படி இருக்கும்பொழுது பாடுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு கலை எடுத்துட்டா டான்ஸ் ஆடுற வேலை கேட்டால் டான்ஸ் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாள்.
அப்படி ஒவ்வொரு கலையும் எவ்வளோ சிரமமான கலை. ஏன்னா ஒரு நாளில் ஒரு கலை கற்றுன்ற முடியுமா? எங்களை மாதிரி படித்தா எங்களை மாதிரி படிக்கணும். என்னப்பா நீ என்ன படிச்சிருக்க? நான் யூகேஜியே 10 வாட்டி ஃபெயில் ஆகிட்டேன். அப்படி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஒரு வாட்டியும் அந்த யூகேஜி ஏபிசிடியே திருப்பி 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 படித்து அதில் அவ்வளோ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டுருக்கேன் நான். அப்படி தான் நான் மட்டும் இல்லை, என் குரூப்பே அப்படி தான். நாங்கள் அப்படி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு தான் ஒவ்வொரு கிளாஸாக தாண்டி வருவோம். எந்த ஜென்மாவில் 12 கிளாஸ் முடிப்பானே தெரியல. இஷ்டத்துக்கு பேசுகிறான். இது போல் அவனுக்கு என்ன சம்பத்து இருக்குது, அவன் கையில் பைசா இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா அப்படின்னு எல்லாம் பேசின உடனே பீஷ்மகர் பார்த்தார், காதை மூடிண்டார். நிறுத்துப்பா, உனக்கு தான் பிடிக்கலையோனோ, அப்போ பேசாமல் இரு. நீ ஒருத்தரை உனக்கு பிடிக்கல, ஆனால் அவளை பற்றி அவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான், அவன்கிட்ட இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சும்மா பேசிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன். உனக்கு அவளை பிடிக்கல, ஆனால் அவளை பற்றி பேச பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆயிடும். உனக்கு தான் அவனை பிடிக்கல இல்லையா, பேசாமல் இரு. இப்போ என்ன பண்ணணுங்கிற? உன் தங்கையை கல்யாணம் பண்ணாமல் இப்படி ஆற்றுலேயே வச்சுட்டுலாமா? இல்லை இல்லை, என் தங்கைக்கு ஏற்றவரன் ஏற்ற ஜோடி நான் பார்த்துருக்கேன். யாருப்பா அது? யார் அந்த ஏற்ற ஜோடி அப்படின்னா, சேதி நாட்டு அரசன் சிசுபாலன். அவனை பார்த்தா யாருக்கும் 4 நாளைக்கு சோறே இறங்காது. அப்படி கட்டு மீசையும் தேங்காய் மூடி மாதிரி ஒரு கண்ணும் வச்சுட்டு எப்படி இருப்பான்னு தெரியும், தேங்காய் நாறு மாதிரி இருக்கும் அவன் முடி. அப்படிலாம் அவனை பற்றி வர்ணிக்கிறான் சிசுபாலன். அப்படி நமக்கு சிசுபாலனை பற்றி தெரியாது, அங்கங்கே பகவானுடைய வர்ணனை இருக்கிறதுனால பகவானை பற்றி சொல்கிறோம். சிசுபாலனை பற்றி நமக்கு என்ன தெரிய போகிறது? அதனால சிசுபாலன் அப்படி தான் இருப்பான், அவனுடைய பெருமை இதெல்லாம். அதனால என் தங்கையை கல்யாணம்னு பண்ணினா சிசுபாலனுக்கு தான் பண்ணுவேன். நான் சிசுபாலனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். ஏதேது யார் கல்யாணத்துக்கு யார் வாக்கு கொடுக்கறது? அதனால இவர் பார்த்தார் பீஷ்மகர். அவர் நினச்சிருந்தா, நீ அப்படிலாம் சொல்லாதப்பா, கிருஷ்ணர் பகவான் அப்படிலாம் நிந்த பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு உபன்யாசம் பண்ணியிருக்கலாம். ஆனால் உபன்யாசம் அப்படிங்கிறது எதிரில் இருக்கிறவா கேட்குற நிலைமையில் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். இவனோ என்ன சொன்னாலும் கேட்குற நிலைமையிலே கிடையாது. அவனுக்கு உபன்யாசம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால பார்த்தார், மனசால நினச்சிண்டார், என் பொண்ணை கண்ணனுக்கு தான் கொடுக்கணும். இவன் ஏதோ சொல்லி தொலைகிறானே அப்படின்னு இதில் சைன் போடுவோம் அப்படின்னு அவருக்கு சொல்ல மனசே வரல. சிசுபாலனுக்கும் ருக்மிணிக்கும் கல்யாணம் அப்படின்னு சொன்னார். சபையை கலைச்சார், நேராக கிளம்பி போயிட்டார். இதை ருக்மிணியினுடைய தோழி பார்த்துட்டே இருக்கா. அங்கேருந்து ஓடி வரா. ருக்மிணி பிராட்டியை பார்த்தா அங்கே விளையாண்டுன்னு இருக்காளாம். क्रीडागृहं समायान्तीं क्रीडन्तीं स्वसखीजनैः प्रत्याह रुक्मिणीं दूतिं यद्वृत्तं भीष्ममन्दिरे रोहिणेये कृतोद्वाये रेवते प्राणवल्लभे श्रीकृष्णस्याथ समयो वैवाहिकमहोत्सवे इति द्वारवती पौरा प्रशंसन्ति किल नघे रुक्मिणीं दातुं शिशुपालाय रोचते पुत्रस्नेहवशाद्राला तथैव हृदि निश्चितः एवमालोचितं सर्वैः बन्धुभिश्चापि அழகாங்க சகிகளோட விளையாடன் இருக்கா தேவி. அங்கேருந்து ஒரு தோழி ஓடி வந்து, ருக்மிணி ருக்மிணி இங்கே விளையாடன் இருக்கியேம்மா, அங்கே சபையில் என்ன நடந்தது தெரியுமா? உங்கள் அப்பா பலராமருக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆயிடுத்து, இப்போ கிருஷ்ணருக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டு நம்ம ருக்மிணியை வேணா கிருஷ்ணனுக்கு கொடுத்து விடலாமான்னு கேட்டார். ஆனால் உங்கள் அண்ணா இருக்கானே அவன்
रुक्मी च रुक्मिणीं दातुं शिशुपालाय रोचते. உங்க அண்ணா இருக்கானே அவன் உன்னை சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டார். உடனே இந்த தூதிக்கு இந்த தோழிக்கு ரொம்ப கோபமா மனசுல, இந்த ருக்மி சொல்றான்னா இந்த ராஜாவுக்கு எங்க போச்சு அப்படின்னு அவன் நினைச்சுண்டு உங்க அப்பாவும் உங்க அண்ணா சொல்றத கேட்டுண்டு உனக்கும் சிசுபாலனுக்கு கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு அந்த சிசுபாலன் அப்படிங்கிற சொல்லு கேட்டுதான் கீழே மட்டேல்னு விழுந்தா தேவி. கேட்டுண்டு தாங்க முடியல, எழுந்துக்கிறா, அழறா. இது என்னது இது? நான் அப்படி என்ன தவறாக ஆசைப்பட்டுட்டேன், பகவானை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்படி இருக்கும் பொழுது இவான்லாம் என்னை சேர்ந்துண்டு எவனோ சிசுபாலனே, இவா யாரு எனக்கு இப்படி கல்யாணம் நிச்சயம் பண்ணுறதுக்கு? நான் அந்த பகவானை தானே அடையணும்னு ஆசைப்படுறேன். எப்படி இருக்கக்கூடியவர் அந்த பகவான் அப்படின்னு சாக்ஷாத் மதன கோடி சௌந்தர்ய ரசபேடும் சாக்ஷாத் மதன கோடி சௌந்தர்ய ரசபேடும் சாக்ஷான் மதன கோட்டி சௌந்தர்ய ரசபேட்டிம். ஒரு மன்மதன் இல்லை, கோட்டி மன்மதன் வந்தாலும் கோபாலனுடைய அழகுல தோத்து போயிடுவானே. அப்படி இருக்கக்கூடிய அந்த பகவானை நான் எப்போ பார்ப்பேனோ தெரியலையே அப்படின்னு அடுத்து சொல்றா. மிருகமத லலித திலக, பகவானுடைய ரூப வர்ணனை எப்படி பகவான் அழகா கஸ்தூரி திலக்கம் இட்டிருப்பார். பகவானுடைய விலச விஷாலபாலம், பகவானுடைய அப்படி விஷாலமா நீண்டு இருக்கக்கூடிய நெற்றி. சரி, ரூபம் ஒருத்தரை கண்டு ரூபத்தினால மட்டும் ஆசைப்பட்டுடலாமா அப்படின்னு கேட்டா, ரூபம் நன்னா இருக்கும் சில பேருக்கு, மனசுக்குள்ள என்ன நினைச்சுட்டு இருக்கான்னு தெரியாது இல்லையா? அப்படி இவருக்கு ரூபம் நன்னா இருக்கு, இவருடைய குணங்கள் எப்படி அப்படின்னு கேட்டா, சகல குண சம்பத்யா சகிதம், எல்லா கல்யாண குணங்களும் போய் பகவானுடைய சரணத்தை ஆசிரியிச்சுட்டு இருக்குமா. அப்படி எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமா இருக்கக்கூடிய அந்த பகவான், அப்படி அனந்த லீலைகள் பண்ணக்கூடிய அந்த பகவானை கோபாலனை நான் எப்போ பார்ப்பேனோ தெரியலையே. சரிம்மா, நீ சொல்றியே கோபாலன் கோபாலன்னு, அந்த கோபாலன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டா, பிருந்தாவன விஹாரம் பத்த மயூரபர்வம் நந்த நந்தனம் அகில ஆனந்தகர விக்ரஹம் வீக்ஷேஹம் கதா. இப்படி பிருந்தாவனத்துல விஹாரம் பண்ணக்கூடியவர் தலையில அழகா மயில் பீலி வச்சுட்டு இருப்பார். எப்போதுமே வயசானவாளெல்லாம் கேட்டா அவர் யாருடைய புள்ள அப்படின்னு கேட்பா இல்லையா? அது போல இவர் யாருடைய புள்ள அப்படின்னு கேட்டா, நந்த நந்தனம், நந்தகோபருடைய குழந்தை. உடனே அடுத்து சொல்றா, அகிலானந்தகர விக்ரஹம், எல்லாருக்கும்
ஆனந்தத்தை குடிக்கக்கூடியவர் அப்படின்னு எப்படி தியாகராஜர் அப்படின்னு எப்படி சொல்றாரோ அது போல அகிலானந்த கரவேர எல்லாருக்கும் ஆனந்தத்தை வாரி வழங்கக்கூடியவர். சரி, அவர் எப்படி இருப்பார்? கால மேக சரீரம் கலித வித்யுத்வசனம் கேளி கலா குதூக கிஞ்சித் குஞ்சித காள மேகத்தை போன்ற எப்படி கருத்த மேகம் எந்த நிறத்துல இருக்குமோ அந்த நிறத்துல இருப்பாராம் பகவான். அப்படி சொல்லும் பொழுது கலித வித்யுத்வசனம், நல்லா மழை வரப்போறது, இருட்டின் இருக்கு, அந்த மேகத்துல மின்னல் வந்ததுன்னா எப்படி பளிச்சுன்னு இருக்குமோ அது போல கருத்து இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய திருமேனியில மின்னல் போல இருக்கான் பகவானுடைய பீதாம்பரம். கேளி கலா குதூக கிஞ்சித் குஞ்சிதவாதம். பகவான் லீலைகள் பண்ணும்பொழுது தன்னுடைய சரணத்தை அப்படி வளைச்சு வளைச்சு வச்சுருப்பான் இல்லையா, வியத்தியஸ்த பாதாரம் இந்தனாக. அப்படி பகவான் வளைச்சு வச்சுருப்பானே, அந்த திருவடியை பார்த்து சொல்றா இப்படி அழகான கிஞ்சித்து குஞ்சித பாதம், அந்த பாதத்தை வீக்ஷேஹம் கதா, அந்த திருவடியை நான் என்னைக்கு போய் பார்ப்பேனோ தெரியலையே அப்படின்னு சொல்றா. தீமி 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 தீ தாண்டவ லோலம் அகில பகவான் தத் திமி 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 திமின்னு ஆடுவானே, அப்படி அழகா ஆடக்கூடிய அந்த பகவான், அப்படி ஆடக்கூடிய பகவான் அகில தாபத்ரயோபசம க்ஷம கருணா கடாட்சம், தன்னுடைய கட்டாட்சத்தினாலேயே எல்லாருடைய தாபங்களையும் நீக்குவாரே அந்த பகவான, அந்த கோபாலனை நான் எப்போ போய் பார்க்க போறேனோ தெரியலையே. இப்படி பகவானுடைய நடனத்தை பற்றி சொல்லியாச்சு இல்லையா, அடுத்து பகவானுடைய வேணுவை பற்றி சொல்லணுமே. அதனால அடுத்து சொல்றா சரள முரளி கீத சரச சுதா லஹரி நிரத நாராயண தீர்த்த நிர்மல மானசம் பகவான் சரளமா முரளி கீதம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய கானம் எப்படி இருக்கு அப்படின்னா சுதா லஹரி, அமுதகானம். அமுதகானம் அப்படின்னு நம்ம வேணா சொல்லிக்கலாம், ஆனா வாஸ்தவமான அமுதகானம் எது அப்படின்னு பார்த்தா பகவானுடைய வேணுலேருந்து வரக்கூடிய கீதம். அப்படி இருக்கக்கூடிய அந்த கீதத்தினா அப்படி கீதம் வாசிப்பாரே அவர் நிரத நாராயண தீர்த்த நிர்மல மானசம்
இந்த நாராயண தீர்த்தருடைய ஹிருதயத்தில் நிர்மலமான அந்த ஹிருதயத்தில் நிர்மல மானச ஹம்சம் அன்னபக்ஷிய போல விளையாடக்கூடிய அந்த பகவானை, அந்த கோபாலனை நான் எப்போ பார்ப்பேனோ தெரியலையே அப்படின்னு தேவி அழுதுண்டே இருக்கா. அழுதுண்டே இருக்கும் பொழுது கூட தோணர் தான், நம்ம யாரை அடையணும்னு ஆசைப்படுறோம். என்ன யாரோ ஒருத்தர் ரோட்டில் போகிறவால பார்த்து இவாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம ஆசைப்படக்கூடிய வஸ்து எப்பேற்பட்ட வஸ்து, அப்பேற்பட்ட வஸ்துவை அடையணும் அப்படின்னா நம்ம எப்படி அந்த வஸ்துவை ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு இதி நிச்சித்ய சாபைஷ்மி கோவிந்தவாப்தயே ஹிருதி ஆராதயதி தம் கிருஷ்ணம் ஆராதயதி தம் கிருஷ்ணம் பிரேம பக்த்யேதமாஹ ச. நம்ம அடையக்கூடிய வஸ்து எது அப்படின்னு பார்த்தா கோபாலமேவ தெய்வதம் பஜே சதா கோபாலமேவ தெய்வதம் பஜே சதா கோபாலமேவ தெய்வதம். सर्वलोककारणं सत्यकामादिगुणं भक्तानुग्रहाभिव्यक्तदिव्यमूर्तिधारिणं गोपालमेव दैवतं भजे सदा गोपालमेव दैवतम्. சர்வலோக காரணம், இந்த லோகங்கள்லாம் இருக்கே இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா இந்த லோகங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணவர் யாரு அப்படின்னு பார்த்தா அவர் இந்த கோபாலன். சத்யகாமாதி குணம் பக்தானுக்ரஹாபிவ்யக்த பவ்யமூர்த்திதாரிணோ. எந்த பகவான நாமரூபம் இல்லாதவர் அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்றதோ அந்த பகவான் என்ன அவர் நாமரூபம் இல்லைங்கிறேன். இப்போ இங்கே பார்த்தா திருபங்கி லலிதாக்காரனா ஒரு ரூபம் சொல்கிறேளே, எப்படி சொல்கிறேள் அப்படின்னு கேட்டால் அவர் நாமரூபம் இல்லாதவர் தான். இருந்தாலும் கூட தன் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக வேண்டி இப்படி பவ்ய மூர்த்தி தாரிணோ நமக்காக வேண்டி இப்படி ஒரு ரூபத்தை தரிச்சுண்டு நிற்கிறா. அத்தகைய கோபாலனே தெய்வதம், அந்த தெய்வத்தை நீ எப்பொழுதும் பஜி மனமே அப்படின்னு அடுத்து சொல்றா. யாதவாபி சந்திரம் யாதவ குலத்தையே ஒரு சமுத்திரமா ஆக்கினோன்னு வச்சுப்போமே. அந்த குலத்தில் அந்த குலம் இப்படி உயர்ந்து இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் சந்திரம் இஹ, கிருஷ்ணச்சந்திரனாகிய பகவான் இவர்கள் குலத்தில் அவதாரம் பண்ணினதுனால. அப்படின்னு யாதவ குலமே ஒரு சமுத்திரம்னா அதில் தோன்றின சந்திரன் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னு சொல்றார். அடுத்து யமி ஜனமோகாபம், பெரிய பெரிய சூரிகள்லாம் கூட சொல்றார் பாகவதத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே முஹ்யந்திய சூரையா. அப்படி இருக்கக்கூடிய பெரிய பெரிய மகாத்மாக்களால் கூட வேதத்தை புரிஞ்சுக்க முடியாதான். அப்படி இருக்கக்கூடிய அந்த வேதத்தினுடைய ஞானம் கிஞ்சிதளவாவது புரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னா அந்த மோகத்தை நீக்கணும். மோகம் நீக்கணும் அப்படின்னா யாரால நீக்க முடியும் அப்படின்னா அந்த மோகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு வஸ்து இருந்தது அப்படின்னா தான் அதால் அந்த மோகத்தை நீக்க முடியும். இப்போ நம்மளே இந்த ஷாலை இங்கேருந்து நவுத்தணும் அப்படின்னா நம்ம தனியாக அந்த ஷால் தவிர ஒரு ஆள் இருந்தால் தான் நம்ம இந்த ஷாலை நவுத்த முடியும் இல்லையா. அதுபோல் அந்த மோகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வஸ்து இருக்கணும் இல்லையா. அப்படி அந்த மோகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிர்மல ஞான ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் எல்லாருடைய மோகத்தையும் நீக்கக்கூடியவர் அப்படின்னு யமி ஜன மோகாபகம்
கோபிகானன குமுத குருதர சந்திரமசம். கோபிகைகளை இந்த இடத்துல குமுத புஷ்பம் அப்படின்னு சொல்றார். குமுதம் அப்படின்னு ஒரு புஷ்பம் உண்டு, அதுக்கு தமிழ்ல ஆம்பல் புஷ்பம் அப்படின்னு சொல்லுவா. அந்த ஆம்பல் புஷ்பம் எப்போ மலரும் அப்படின்னா சந்திரனை பார்த்தா மலரும். அப்படி கிருஷ்ணச்சந்திரனாகி இந்த கண்ணனை பார்த்தா கோபிகைகளுடைய முகம் இப்படி மலரதே. அப்பேற்பட்ட அந்த பகவான, அந்த கோபாலனே தெய்வம், அந்த கோபாலனை ஹே மனமே பஜிப்பாயாக அப்படின்னு சொல்றா. அடுத்து கம்சாதி வைரி விராம கலித திவ்ய விக்கிரகம் கோர சம்சார காரண வாரண கேசரினம் கோபால தேவ தெய்வதம். கம்சாதி துஷ்டர்களை பகவான் அழிச்சார். பகவான் அழிச்சார் அப்படின்னாலும் அதுவும் பெரிய அனுகிரகம். ஏன் அப்படின்னு கேட்டால் பகவான் கையால் வதம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கே. பிராணன் போகிற சமயத்தில் பகவானை தரிசனம் பண்ணிகிட்டே போகிறான் அப்படின்னா எத்தகைய பாக்கியம் கம்சனுக்கும் இருக்கும். அப்படி கம்சாதி வைரி விராம கலித திவ்ய விக்கிரகம், அந்த பகவானுடைய ரூபம் அப்படிங்கிறது நம்மளுடைய சரீரம் போல சாதாரணமான சரீரம் கிடையாது. கீதையிலே பகவான் சொல்கிறான் இல்லையா, ஜென்ம கர்மச்சமே திவ்யம். என்னுடைய அவதாரமாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஒவ்வொரு செயல்களுமே திவ்யமானது அப்படின்னு விபூதி யோகத்தில் சொல்கிறான் இல்லையா. அப்படி திவ்யமங்கள விக்கிரகமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் கோர சம்சார காரண வாரண. இந்த பெரிய சம்சாரமே ஒரு யானை மாதிரி அப்படின்னா அந்த யானையை கிழிச்சு போடுற கேசரினம், அந்த சம்சாரத்தை நீக்கக்கூடிய பகவான் நரசிம்மராக இருக்கார் அப்படின்னு கோபாலமேவ தெய்வதம் மனசாபி நகணயாமி மாதவாரண்ய தெய்வம் பவ்ய நாராயண தீர்க்க திவ்ய திருஜிதாயினம் கோபாலமேவ தெய்வதம் பஜே சதா கோபாலமேவ தெய்வதம் ஹே மனசே, கோபாலனை தவிர அந்யதா வேற எந்த தெய்வத்தையும் நினைச்சுடாத. அந்த கோபாலன் எப்பேற்பட்டவர் அப்படின்னா பவ்ய நாராயண தீர்க்க திவ்ய திருக் விதாயினம். இந்த திவ்ய திருஷ்டியை கொடுத்துருக்காரே நாராயண தீர்த்தருக்கு, அத்தகைய ஒரு கோபாலன். என்ன திவ்ய திருஷ்டி? திவ்ய திருஷ்டினா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல திவ்ய திருஷ்டின்னு என்ன சொல்கிறார் அப்படின்னா, பகவானை தரிசனம் பண்ணினவா ராமாயண காலத்துலேயும் சரி கிருஷ்ணன் காலத்துலேயும் சரி நிறைய பேர் பூத்தனை கூட தான் பகவானை பார்த்தா, சகடாசன் கூட தான் பார்த்தான். ஆனால் அவள்லாம் எப்படி பார்த்தா, இவன் ஒரு குழந்தை, இவனை கொன்னுடணும். கம்சன் எப்படி பார்த்தான், எல்லாம் என் தங்க பிள்ளை, இவனை எப்படியாவது வதம் பண்ணிடணும் அப்படின்னு தானே பார்த்தா. ஆனால் ஒரு சில பேருக்கு தானே ருக்மிணி பீஷ்மகர் இவாளை போன்ற சில பேருக்கு தானே இவர் சாதாரணமானவர் கிடையாது பகவான் அப்படின்னு தெரியறது. அப்பேற்பட்ட அந்த திவ்ய ஞானம் யார் கொடுத்தது? பகவான் கொடுக்கலன்னா அப்படியே அத்தகைய ஒரு திவ்ய ஞானம் இருக்குமா என்ன? ராமாயண காலத்தில் ராவணன் கூட தான் ராமரை பார்த்தான். எப்படி பார்த்தான் ராமரை? அவன் நம்மளுடைய எதிரி அப்படின்னு தானே பார்த்தான். ஆனால் அதே சமயம் மண்டோதரி பார்க்கும்போது எப்படி பார்க்குறா? பகவான் அப்படின்னு பார்க்குறா இல்லையா? அத்தகைய திவ்ய திருஷ்டியை நமக்கு யார் கொடுக்குறா அப்படின்னா அந்த கோபாலனே தானே கொடுக்குறான். அத்தகைய திவ்ய திருஷ்டியை கொடுத்த அந்த கோபாலனே தெய்வம், அந்யதா வேற எந்த தெய்வத்தையும் பஜிக்காத, வேற யாரையும் பஜிக்காத அப்படின்னு இன்னொரு கீர்த்தனமும் பாடுறா. அந்த கீர்த்தனத்தில் சொல்கிறா, கோபாலனை தான் நீ அடையணும் என் மனமே, எப்போதும் கோபாலனை நினச்சிக்கோ. இந்த பூபாலர்கள், இந்த சிசுபாலன்னு யாரையோ சொல்கிறானே, அவனெல்லாம் தள்ளிடும், அவனெல்லாம் நீ மனசால கூட நினைக்காத, கோபாலனையே நினச்சிக்கோ அப்படின்னு இன்னொரு கீர்த்தனத்தில் பாடுறார். இப்படி இருந்துட்டே இருக்கும் பொழுது என்ன ஆறுது, அங்கேருந்து ஒரு பிராமணர் வரார். அங்கேருந்து அந்த பாகவதர் நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே, கோவிந்த ஹரே ஜெய் ஜெய் கோபால ஹரே.
ருக்மிணி தேவி இங்கே அழுதுன்னு இருக்கா, ஒரு பாகவதர் வரார் அப்படின்னு அவரை ஆற்றுல அழைச்சி பூஜை பண்ணணும் இல்லையா? அவரை உள்ளே அழைச்சி அவருக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணுறா. பண்ணி அவருக்கு அக்ஷய பாத்திரத்தில் அக்ஷதை போடணும்னு வரா. கண்களில் அரும்பி இருக்கக்கூடிய ஜலம் அதை அந்த பாகவதர் பார்த்துட்டார். ஏமா ஏன் அழற? பார்க்கறதுக்கு மகாலட்சுமியை போல இருக்க, உன்னுடைய ஞானம் எத்தகையது அப்படின்னா சரஸ்வதி தேவியை போன்ற ஞானமுடையவளா இருக்க. அப்படி இருக்கக்கூடிய நீ இப்படி அழலாமா? உங்க அப்பா மகாராஜா தானே, அவர் உனக்கு என்ன குறை வச்சுட்டார்? உனக்கு குறைன்னுலாம் நீ அழக்கூடியவள் கிடையாதே, நீ ஏன் அழற அப்படின்னு உடனே எப்படி சொல்றது? அதனால இங்கேருந்து இப்படி தன்னுடைய தோழியை பார்க்குறா. உடனே தோழி சொல்றா, இது போல சுவாமின்னு எங்களுடைய தேவி ருக்மிணி கண்ணனை அடையணும்னு ஆசைப்படுறா, கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அடாடாடாடாடாடா, ஆசைன்னு ஒன்று இருந்தால் இப்படி தானேமா ஆசைப்படணும். அவ என்னென்னத்தையோ ஆசைப்பட்டுன்னு இருக்கும் பொழுது எவ்வளோ அழகான ஆசை, இதுக்கு என்னமா குறை? ரொம்ப அழகான ஜோடி பொருத்தம். கல்யாணம்னு நடந்தால் ருக்மிணிக்கும் கிருஷ்ணனுக்கும் தான் நடக்கணும், இவ கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதில் என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு உடனே இல்லை இவ அண்ணா ஒருத்தன் இருக்கான், ருக்குமின்னு பேர், அவன் இவளை சிசுபாலனுக்கு ராம 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 ராமா அப்படின்னு காதை மூடிண்டார் அந்த பாகவதர். அவர் சொன்னார், அம்மா இதெல்லாம் மனுஷிய சங்கல்பம் தானே, உங்கள் அண்ணா நினச்சான் அப்படின்னா அது என்ன நடந்துடுமா என்ன? அவன் ஏதோ பிளான் போட்டுருக்கான் மனசில். எப்போதுமே நாம் ஒரு பிளான் போடுவோம், பகவான் வேற ஒரு பிளானை நடத்தி வைப்பான் இல்லையா? அதுபோல் உங்கள் அண்ணா போடுற பிளான் இதுதான் நடக்கணும்னு அவசியம் கிடையாதேம்மா. நீ என்ன பண்ண, நான் இப்போ இங்கேருந்து நேராக துவாரகைக்கு தான் போயின்ட்டுருக்கேன், அதனால நீ என்ன பண்ணு, ரொம்ப அழகாக ஏதாவது எழுதி கொடு என்கிட்டக்கன்னா அதை கொண்டு போய் பகவான் இடத்துல கொடுக்குறேன் அப்படின்ன உடனே பார்த்தா ருக்மிணி தேவி, இதுதான் நமக்கு அடித்தது சான்ஸ் அப்படின்னு பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 7 முத்தான ஸ்லோகங்கள் எழுதி கொடுத்தா. அந்த 7 ஸ்லோகங்களுடைய சாரமாக ஒரு கத்தியம் 2 கீர்த்தனை இருக்குது நம்மளுடைய கிருஷ்ணலீலா தரங்கினியில். அதை வாங்கிண்டார். அம்மா நீ கவலையே படாத, பகவான் கண்டிப்பாக வந்து உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பா, நீ கவலைப்படாத. பாகவதாளுடைய ஆசீர்வாதம் வீணா போகுமா என்ன? அதனால நமஸ்காரம் பண்ணிண்டா ருக்மிணி தேவி. அங்கேருந்து இந்த மாமா நின்றுட்டு தானே இருந்தார். பட்டுன்னு பார்த்தா திடீர்னு காணும் ஆளை. என்னடா அது, இந்த மாமா நின்றுட்டு இருந்தாலே ஆளை காணுமே அப்படின்னு பார்த்தா இங்கே மறைஞ்சார் துவாரகையில் கிருஷ்ணனுடைய சபையில். அப்படி முன்னாடி பிரத்யக்ஷமாறாராம். உடனே பகவான், நான் ராஜா ஆக்கும், வாங்கோ வந்து எனக்கு நமஸ்காரம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லலையாம். எப்படியும் ராஜா அப்படின்னு பார்த்தாலும் கண்ணன் தான் ராஜா, அவன் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கலாம். அல்லது பகவான் அப்படிங்கிற ஸ்தானத்துலேயும் அவர் பாகவதர் அப்படின்னா அவர் தானே வந்து நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்துக்கலாம். ஆனால் பகவான் அப்படி நினைப்பானா என்ன? அங்கேருந்து ஓடி வந்து இந்த பாகவதற்கு இவன் முதல்ல நமஸ்காரம் பண்ணிண்டான். நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமின்னே வரணும், நீங்கள் வந்தது பெரிய பாக்கியம் நம்ம துவாரகைக்கு. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கேளே, நீங்கள் வந்திருக்கேள்னா சாதாரணமாக வந்திருக்க மாட்டேன், ஏதோ காரியமாக தானே வந்திருக்கேள், என்ன விஷயமா வந்திருக்கேள், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உடனே நான் ஆமாம்பா கிருஷ்ணா, ஒரு காரியமாக தான் வந்தேன். நான் விதர்ப தேசத்துலேருந்து வரேன், அங்கே ருக்மிணின்னு ஒரு குழந்தை இருக்கான், அந்த குழந்தை உனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கா. ஓ லெட்டரா, கொடுங்கோ அப்படின்னு அதை வாங்கிட்டு தன் ரூம்குள்ளே ஓடி போய் கதவை சாத்திண்டு முன்னு படிச்சிருந்தா அது கண்ணனே கிடையாது. பகவான் சொல்கிறான் இல்லையா பாகவதத்தில், சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் துவகம், என் ஹிருதயம் வேற சாதுக்கள் ஹிருதயம் வேற கிடையாது அப்படிங்கிறதுனால அந்த பாகவதரை பார்த்து சொன்னால், பாகவதரே நீங்களே படிங்கோ அதை. அந்த பாகவதர் நினச்சினார், நல்ல வேலை கிருஷ்ணன் இப்படி சொன்னான். ஏன் அப்படின்னு கேட்டால், எங்கேயாவது லெட்டரை வாங்கிட்டு ருக்மிணி எந்த மன நிலவேல எழுதினா அப்படின்னு கிருஷ்ணனுக்கு தெரியாது. எங்கேயாவது ஸ்ருத்வா குணாபனு சுந்தரேஷன் நிர்விசகர்ண இப்படி வேகமாக படித்தா ருக்மிணியினுடைய பாவம் புரியுமா என்ன? புரியாது இல்லையா? அதனால நினச்செண்டார் இவர் அழகான அந்த இதை படிக்க ஆரம்பிக்கிறார். ஸ்ரீமதே சத்யகாம சத்ய சங்கல்ப சர்வகர்ம சர்வகாம சர்வகந்த சர்வரச சர்வசங்கல்பாதி குணவதே கிருத மாத்ருமானாதி भेद भिन्न सकल जगदाधारावभासकाय निष्प्रत्यूह नित्य निरतिशयानन्दानन्दित ब्रह्मादि सकल जनिमते विश्वेश्वानरादि सकल नाम रूप निर्वाहकाय सर्वज्ञ सर्वशक्ति समन्विताय सर्वान्तर्यामिने दुष्ट निग्रह शिष्ट परिपालनाय भक्तानुकंपया परिगृहीत
गोपकुमार भावाय महानुभावाय करचरण नलिन विलसित ध्वज वज्रांकुशादि रेखानुमित महापुरुष लक्षणाय कनकमणिमय मकर कुंडल कटक कटिसूत्रादादि दिव्यभूषण विभूषिताय भक्तजनकामित कामवर्षि महामेघ नीलमेघ समुज्ज्वलित विद्युपुञ्ज कल्पदिव्यपीताम्बरधारिणे श्रीवत्स कौस्तुभादिशोभिताय दीनदया परमूर्तये दीनदया परमूर्तये श्रीकृष्णाय शतकृत्वसहस्रकृत्वश्च नमो नमः विज्ञप्तिश्चैषा இப்படி அந்த கத்தியத்தை படிச்சாரோ இல்லையோ பகவான் மேலே என்ன எழுதியிருக்கா அப்படின்னு பகவானுக்கே ஆசையா இருக்கான். பாகவதம் ஆரம்பிக்கும் பொழுதும் பாகவதத்திலையும் ஸ்ருத்வா குணாலே புவன சுந்தரா புவன சுந்தரா புவன சுந்தரா புவன சுந்தரா. லெட்டர் ஆரம்பிக்கிறதே இருக்கு இல்லையா, ஆரம்பிக்கும் பொழுதே மகாகணம் பொருந்திய கிருஷ்ண பரமாத்மாவிற்கு அப்படின்னா இது ஏதோ நாட்டில் யாரோ நாட்டாமல் எழுதியிருக்கார் போல இருக்கு, அவள் ஊரில் தண்ணி வரல போல இருக்கு, அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு லெட்டரை ஓரமாக வச்சுடுவார். இப்போ இந்த லெட்டர்னா இந்த லெட்டருடைய எமர்ஜென்சி எவ்வளோ சீக்கிரம் கிருஷ்ணன் படிக்கணும், எவ்வளோ சீக்கிரம் வரணும் இல்லையா. இல்லை ஹாய் கிருஷ்ணா அப்படின்னு எழுதியிருந்தா இது ஏதோ அதிக பிரசங்கி எழுதியிருக்க போல இருக்கு. ஆரம்பிக்கும் போதே பாரு எப்படி ஹாய் பாய்னு ஆரம்பிக்கிறது, அதனால வேண்டாம் அப்படின்னு எடுத்து வச்சுடுவான். எப்படி ஆரம்பிக்கிறது, இல்லை அண்ணா அப்படின்னு கூப்பிட்டா அண்ணான்னு கூப்பிட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க வாங்கோ அப்படின்னு எப்படி சொல்கிறது, அதனால அப்படியும் கூப்பிட முடியாது. எப்படி கூப்பிடுறதுன்னு பார்க்கும்பொழுது புவன சுந்தரா புவன சுந்தரா பகவானுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடுதான் அந்த நாமம். ஏன் அப்படின்னு கேட்டால் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரா பூத பவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூதபிருத் பாவோ பூதாத்மா. என்ன பூதம் 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 பூத்தம்னு சொன்னால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் புவனசுந்தராங்கிற நாமமே கிடையாது இல்லையா. அந்த நாமத்தினால இப்படி அழகா நம்மளை கூப்பிடுறாளே அப்படின்னு கிருஷ்ணனுக்கே ரொம்ப பிடிச்சிடுது. நான் புவன சுந்தரன்னு உனக்கு எப்படி தெரியும், நீ என்ன எங்கேயாவது பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டால் ஸ்ருத்வா குணான புவன சுந்தரா உன்னுடைய குணங்களை கேட்டிருக்கேன், என்னுடைய ரூபத்தை பற்றி கேட்டிருந்தாலாவது பரவாயில்ல, என் குணத்தை கேட்டு என்னம்மா அப்படின்னா அகத்தின் அழகு தானே முகத்தில் தெரியும், உன்னுடைய குணங்கள் எத்தகைய குணங்கள் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே நீ எவ்வளோ அழகானவன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியாதா. அதனால ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரா புவன சுந்தரா நீ அதனால என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த கத்தியத்தை பாடி அடுத்து ஆரம்பிக்கிறா. பிரசாதம் பரம் காஞ்சே கிருஷ்ண பிரசாதம் பரம் காஞ்சே பிரசாதம் பரம் காஞ்சே கிருஷ்ண நான் எத்து காமையே மனசா मत पानिग्रहणं कुरु
भाग्यदातारम् अतुलभूतिविस्तारं कमनीय करुणाकरं गोपालं काङ्क्षे तव प्रसादं कल्पिताखिलवेदं काङ्क्षे तव प्रसादं विमतमदविदारं विद्वज्जनाधारं शमितभूमिभारं शकलीकृतारिणिकरं काङ्क्षे तव प्रसादं कल्पिताखिलवेदं काङ्क्षे तव प्रसादं कामयेनान्यम् अहं कंसारादिदूरोऽहं श्यामसुन्दरम् अन्वहं गोपालं काङ्क्षे तव प्रसादं कल्पितकलिरं काङ्क्षे तव प्रसादम् இப்படி அமித பாக்யதாதாரம் அமித பாக்யதாதாரம் பாக்யத்தை கொடுத்தான் அப்படின்னா ஏதோ கொஞ்சம் பாக்கியம் கொடுத்தான் அப்படின்லாம் கண்ணன் கொடுக்க மாட்டானா அமித பாக்யதாதா அப்படி அள்ளி அள்ளி கொடுப்பான் அப்படி என்ன பாக்கியத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு கேட்டால் சத்சங்கங்கிற ஒன்றத்தை கொடுத்துருக்கானே அதை விட பெரிய பாக்கியம் ஒன்று லோகத்தில் இருந்துட போகிறதா என்ன அப்படி சத்சங்கங்கிற பாக்கியத்தை பகவான் எல்லாருக்கும் சர்வ சுலபமாக கொடுத்துட மாட்டான் ஆனால் கொடுக்குறவாளுக்கு நிறைஞ்சு கொடுக்குறான் இல்லையா அப்படி அமித பாக்யதாதாரம் அதுல பூதி விஸ்தாரம் பகவானுடைய லீலைகளையோ பகவானுடைய குணங்களையோ சொல்லணும் பகவானுடைய மகிமையை சொல்லணும் அப்படின்னா 1000 தலை உண்டாம் ஆதிசேஷனுக்கு அவரால் கூட சொல்லி முடிக்க முடியாதாம் அப்படி விஸ்தாரமான மகிமைகளுடைய கமனீய கருணாகரம் எப்போதுமே ஒருத்தர் ரொம்ப பெரிய போஸ்டில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்குப்போமே அவள் ரொம்ப கருணையோட அப்படி சோஷியலாலாம் பழகணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அவள் ஒரு பெரிய லெவலில் இருந்தானா அவள் அந்த லெவலில் தான் பார்க்க முடியாது அப்படி தான் இருப்பா அவள் அப்படி இருக்கும் பொழுது இந்த பகவான் இத்தகைய மகிமையுடையவராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரே இவரும் அப்படி தான் ரொம்ப டிப்டாப்பாக இருப்பார் ரொம்ப ரிசர்வ்டாக தான் இருப்பார் 4 பேர்கிட்ட தான் பேசுவார் அப்படி இருப்பாரா அப்படின்னா கமனீய கருணாகரம் எல்லாரிடத்துலையும் கருணை அப்படி வாரி வழங்கக்கூடிய கோபாலம் அப்பேற்பட்ட கோபாலன் அந்த கோபாலன காங்ஷே தவ பிரசாதம் கல்பித அகில வேதம் காங்ஷே கிருஷ்ணா உன்னுடைய பிரசாதத்தையே நான் ஆசைப்படுறேன் உன் பிரசாதத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படி என்ன பிரசாதத்துக்கு நீ ஆசைப்படுற அப்படின்னு கேட்டால் என்ன நீ அழைச்சிக்கணும் என்ன நீ ஏற்றுக்கணும் அதுதான் நீ எனக்கு கொடுக்கக்கூடிய பெரிய பிரசாதம் அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்கிறா விமத மத விதாரம் வித்வஜனாதாரம் ரொம்ப ஒருத்தர் கருணையோடு இருக்கா ரொம்ப சோஷியலாக பழகிறா அப்படின்னு வச்சுப்போமே அதுவும் இந்த காலத்தில் ஈஸியாக தலையில் முறகா அரைச்சிட்டு போயிடுவா இல்லையா அப்படி இவரிடத்துல அப்போ வந்து ரொம்ப மதத்தோட கர்வத்தோட இருக்கிறவாளெல்லாம் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா விமத மத விதாரம் அவளுடைய கொட்டத்தெல்லாம் அடக்கி வைப்பாராம் வித்வஜனாதாரம் சாதுக்களுக்கெல்லாம் ஆதாரமானவராக இருப்பாராம் அப்படி ஷமித பூமி பாரம் சகலீகிருதரிணிகரம் இந்த பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக அவதாரம் பண்ண பிரபு இல்லையா பூமியில் என்ன பெரிய பாரம் இருந்துட போகிறது பெரிய பெரிய பில்டிங் கட்டிட்டாலே அதனால பூமிக்கு ரொம்ப பாரமா அப்படின்னு கேட்டால் பூமிக்கு 1000 யானையை ஒரே இடத்துல நிறுத்தி வச்சா கூட பாரம் கிடையாதான்
ஆனால் ஒருத்தன் ராமா கிருஷ்ணான்னு சொல்லாமல் ஒருவேளை சாப்பிட்றானே, அப்படி ஒருத்தனை தாங்கிறது கூட பூமிக்கு பெரிய பாரமா. அப்படி இருக்கக்கூடிய அந்த பூமி பாரத்தை குறைக்கிறதுக்காக பகவான் அவதாரம் பண்ணினாரே. அத்தகைய கோபாலா, உன்னுடைய பிரசாதத்துக்கு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நாம ரூப நாதம் நாகாரிவாஹம் த்வாமாஸ்ரயே அநேகம் ஸ்வரயா நயமாம் ஸ்வகேஹம் காஞ்சி தவ பிரசாதம். லோகத்தில் என்னெல்லாம் நாம ரூபங்கள் இருக்கோ அந்த நாம ரூபங்கள் எல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடியவன். என்ன சொல்றார் அப்படின்னா, இத்தனை ரூபங்கள் இருக்கே லோகத்தில், இது எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது எதனால அப்படின்னா உள்ள பகவான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறதுனால தானே. அப்படி இத்தனை ரூபங்கள் இத்தனை நாமங்கள் எடுத்துட்டு இந்த லோகத்தில் பகவான் இருக்கானே, அத்தகைய பகவான் அப்படின்னு நாதம், எல்லாருக்கும் நாதனா இருக்கக்கூடியவன். நாகாரிவாஹம், பாம்பு. நாகம் அப்படின்னா பாம்பு. அந்த பாம்பனுடைய எதிரி யாரு அப்படின்னு பார்த்தா கருடன். அந்த கருடனை வாகனமா உடையவர் அப்படிங்கிறது தான் நாகாரிவாஹம் த்வாமாஸ்ரயே அநேகம். கிருஷ்ணா, உன்னையே நான் ஆசிரியிக்கிறேன், என்ன பண்ணணுங்கிற இப்ப அப்படின்னா துவரையா நயமாம் ஸ்வகேகம், என்னை உங்க ஆத்துக்கு அழைச்சிட்டு போயிடு அப்படின்னு சொல்றாலாம். அடுத்து சொல்றா, தரணி மண்டல திலகாதா ஜனதாரக தரணி மண்டல திலகாதா பச ஜனதாரக பரிஜன சுககாரகா கோபாலக காஞ்சி தவ பிரசாதம். இந்த பூமிக்கே ஒரு திலக்கம் போல இருக்கானாம் பகவான். அப்படி இருக்கக்கூடிய பகவான் தாபச ஜனதாரகா, சம்சாரத்துல தவிக்கக்கூடியவாளை சம்சாரத்திலேருந்து தூக்கி விடுறவர் பகவான். அப்படி பரிஜன சுககாரகா, தன்னை ஆசிரியிக்கவாளுக்கு என்னைக்கும் சுகத்தையே பண்ணக்கூடிய கோபாலா, உன்னுடைய பிரசாதத்துக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு கடைசியில சொல்றா. களவேணுநாதரசிக கணதர மௌலிக வரநாராயண தீர்க்க வாரித துஸ்தரானர்த்தக காஞ்சி தவ பிரசாதம் கல்பிதா கீல வேதம் காஞ்சி தவ பிரசாதம். பகவான் எப்படி இருக்கான் அப்படின்னா, கள வேணுநாத ரசிகா, அந்த வேணுகானத்தை ரசிக்கக்கூடியவன். கணதரமோதிக, கழுத்துல அழகா ரொம்ப அடர்த்தியான முத்து மாலை போட்டுருப்பானாம் பகவான். அதை சொல்லி சொல்றார், வர நாராயண தீர்த்த வாரித துஸ்தரானர்த்தக, இந்த நாராயண தீர்த்தருடைய கஷ்டத்தை தீர்த்தவனே அப்படின்னு சொல்றார். அப்படி என்ன கஷ்டம் வந்துடுத்து? நாராயண தீர்த்தருக்கு கூட கஷ்டம்னு ஒன்று உண்டா? எப்பொழுதுமே மகாத்மாக்கள் எதையுமே கஷ்டமாக நினைக்க மாட்டாளே. அவளுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாலும் கூட இதுவும் பகவானுடைய அனுகிரகம்னு தானே நினைப்பா. அப்படின்னு பார்த்தா ஒரு சமயம் வயத்து வலி வந்ததான் நாராயண தீர்த்தருக்கு. அந்த வயத்து வலி எதனால் வந்தது? சாதாரண வயத்து வலியாக இருந்தது அப்படின்னா சரீரம் வேற ஆத்மா வேற அப்படின்னு இருக்கக்கூடிய மகாத்மாக்கள் அவெல்லாம் அதை பொருட்படுத்திக்க மாட்டார். ஆனால் இது பகவான் பர்பஸ்ஃபுல்லாக அவருக்கு அது தெரியணும், அதன் மூலமாக நாம் ஒரு விஷயத்தை லோகத்தில் பிரகடனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் ஏற்படுத்தின ஒரு லீலையாக இருக்கிறதுனால அந்த வயத்து வலி இந்த கீர்த்தனையை பாடி போயிடுத்து அப்படிங்கிறதுனால சொல்கிறார், என்னுடைய கஷ்டத்தை நீக்கினவனே
எதுக்கு அந்த வயத்து வலியை பகவான் கொடுத்தார் அப்படின்னா, தான் இந்த லோகத்தில் பிரகடனம் ஆர்த்துக்காக வரகூரில் இருக்காரே ஸ்ரீனிவாச பெருமாள், அந்த பெருமாள் பிரகடனம் ஆர்த்துக்காக அப்படி ஒரு லீலை பண்ணினார் இல்லையா. அப்படி இந்த நாராயண தீர்த்தனுடைய கஷ்டத்தை நீக்கினவனே, உன்னுடைய பிரசாதத்துக்கே நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு பாடுறா. அடுத்த கீர்த்தனம் பாடுறா. க்ஷேமம் சதைவ குரு தேவசிகாமணே 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 त्वां व्याचेत्वदङ्घ्रिकमले प्रणतिर्विधाय नान्यं वृणे पतिमशेषगुरोरनदात् त्वत्तः समस्तगुणधामभिरत्मतुल्यात् त्वत्तः समस्तगुणधामभिरात्मतुल्यात् त्वत्तः समस्तगुणधामभिरात्मतुल्यात् க்ஷேமம் சதைவ குரு, எனக்கு எப்பொழுதும் க்ஷேமத்தையே பண்ணுப்பா. தேவசிகாமணே தேவசிகாமணே அப்படின்னு கூப்பிடுறா. கூப்பிட்டு சொல்றா கடைசியில், त्वत्त समस्त குணதாம் அபிராத்மதுல்யாத், உனக்கு ஈடு நீந்தாம்பா அப்படின்னு சொல்றா. இது பாகவதத்தையும் அப்படியே இதே வார்த்தையே வருது. காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யாவயோ திரவிணதாம் அபிராத்மதுல்யம். குலம்னு எடுத்துட்டாலும் சரி, ஷீலம்னு எடுத்துட்டாலும் சரி, வித்யைன்னு எடுத்துட்டாலும் சரி, வினயம்னு எடுத்துட்டாலும் சரி, எல்லாத்தையும் கிருஷ்ணா உனக்கு ஈடு நீதான் அப்படின்னு சொல்கிறத இந்த இடத்துல அதே மாதிரியே கொண்டு வந்து போடுறார் பரதத்த நாராயண தீர்த்தர். அப்படி போட்டு சொல்கிறார், கோபாலா நீ எப்பொழுதும் க்ஷேமத்தையே எனக்கு பண்ணணும். எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, காமம் தவ பாத கமல பிரமரி பவது ஸ்ரீமன் மம மானசம். கோபாலா உன்னுடைய திருவடி எப்படி இருக்கு அப்படின்னா, பாத கமல தாமரையை போல இருக்கு இல்லையா. எப்பொழுதுமே ஒரு அழகான புஷ்பம் இருக்கு அப்படின்னா, அந்த புஷ்பத்தில் ஒரு வண்டு வந்து இருக்குமே, அது போல எப்போதும் உன்னுடைய திருவடி தாமரையில் என்னுடைய மனசானது அந்த வண்டு போல எப்பொழுதும், வண்டு எப்படி புஷ்பத்திலேயே இருக்குமோ அது போல என் மனசு கிருஷ்ணா உன்னுடைய பாத கமலத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அடுத்து சொல்றா. அக்ஷீண கருணா
அக்ஷீண கருணாநிதே. நம்ம பார்க்குறோமே உப்பு கடல் சமுத்திரம், அந்த சமுத்திரத்துக்கு கூட ஒரு எல்லைன்னு ஒன்று சொல்லிடலாம். ஆனால் கிருஷ்ணா, உன்னுடைய கருணைக்கு ஒரு எல்லையே இல்லாத கருணையுடையவனா நீ இருக்கியே. ஆனந்த ஆனந்த ஸ்வரூபியா இருக்கக்கூடியவர். பிரக்ஷீண தோஷவாரிதே. தோஷம் அப்படின்னு ஒன்று அவரிடத்துல சுட்டி காமிச்சுட முடியாதான். என்னம்மா நீ இப்படி சொல்ற? உங்க அண்ணா சித்த நேரம் முன்னாடி எப்படி தோஷமா அடுக்கி வச்சுட்டு இருந்தானே, நீ என்ன இப்படி சொல்ற? அவரிடத்துல ஒரு தோஷம் சொல்லிட முடியாதுன்னு. அப்படின்னா எப்போதுமே அடுத்தவாளை நம்ம ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கோம்னு வச்சுப்போமே, நம்மளுடைய மனசில் என்ன இருக்கோ அதெல்லாம் தான் சொல்லுவோம் இல்லையா? அதுபோல் இந்த ருக்மிணியினுடைய மனசு அவ்வளோ கல்மஷமாக இருக்கிறதுனால நிர்மலமாக இருக்கக்கூடிய பகவானிடத்தில் கூட அத்தனை தோஷங்களே இவன் கல்பிக்கிறான். ருக்மிணி தேவியினுடைய ஹிருதயம் நிர்மலமாக இருக்கிறதுனால அந்த பகவானை பார்த்து சொல்கிறார், பிரக்ஷீண தோஷவாரிதே. உன்னை சுட்டி காமிச்சு இது ஒன்று தவறாக பண்ணிட்டான் பகவான் அப்படின்னு சொல்லிட முடியாதே. ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஒரு விஷயம் எடுத்துப்போம். எல்லாரும் தூங்கி எழுந்துக்கிறோம் இல்லையா? தூங்கும் பொழுதே நம்ம எப்படி தூங்குறோம்? தூங்கும் பொழுது நமக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது. கார்த்தால எழுந்துட்டா கரெக்டாக எழுந்துட்டு நேற்று ராத்திரி மாமியோட சண்டை போட்டுட்டா கார்த்தாலையும் அதே சண்டையோடு தானே எழுந்துக்கிறோம். நமக்கு அந்த ஞாபகத்தை ஒவ்வொருத்தருக்கும் பகவான் கரெக்டாக தானே கொடுக்குறான். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பக்கத்தில் படுத்துன்னு இருக்கிறவாளுடைய ஞாபகத்தை இவருக்கு கொடுத்து இவருடைய ஞாபகத்தை பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு கொடுத்தா எப்படி ஒரு அனர்த்தம் நடக்கும். ஆனால் பகவான் எப்படி ஜாக்கிரதையாக நம்மளுடைய கர்மாக்கள்லாமும் அப்படிதான். எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அவாவாளுக்கு அவாவா தலையில் கரெக்டாக அவாவாளுடைய கர்மாவை கொடுக்குறாரு இல்லையா? அந்த பகவான் இடத்துல ஒரு தோஷம்னு ஒன்று சுட்டி காமிச்சுட முடியுமா? அப்படி தோஷமே இல்லாதவராக இருக்கியே. அப்படி இருக்கும் பொழுது சிக்ஷித்த அசுரகண, அசுராலெல்லாம் சிக்ஷிப்பார். வதம் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா அவளை திருத்தறதுக்காக ரக்ஷித நிஜ ஜன, தன்னை ஆசிரியக்கவாளை என்னைக்கும் ரட்சிக்கக்கூடியவர். குக்ஷி ஸ்தித அநேக கோட்டி லோக பாலனா, தன்னுடைய குக்ஷியில அத்தனை அகிலாண்ட லோகங்களையும் வச்சுட்டு ரட்சிக்கிறாரே அந்த கோபாலா எனக்கு மங்களத்தை பண்ணு அப்படின்னு பிரஹ்லாத பய பரமயோகி பாவன புவனாரா மோக ரஹித போத மௌனி மானச ஹம்ச சாஹச தீரவைரி சங்காத மோதாரா ஹேமம் கோபாலா. பிரஹ்லாத பயவிதாரா. ருக்மிணி பிராட்டி என்ன தன்னுடைய ஸ்லோகத்தில் காலேன்று சிம்ஹ நரலோக மனோபிராமம் அப்படின்னு நிருசிம்ஹான்னு கூப்பிடுறா இல்லையா? அது இந்த இடத்துல பிரஹ்லாத பய விதாரா அப்படின்னு அதே நிருசிம்ஹ சுவாமியை சொல்கிறார். பரமயோகி அப்படின்னு சொல்கிறாளே அப்படின்னா எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணஹா, கிருஷ்ணனை போல ஒரு யோகேஸ்வரன் உண்டா? அப்படி பரமயோகி பாவன, எல்லாரையும் பாவனம் பண்ணக்கூடியவன். புவனாதாரா, இந்த புவனத்துக்கே ஆதாரமாக இருக்கக்கூடியவன். மோக ரஹித போத, நம்மளுடைய அஜ்ஞானத்தை நீக்கக்கூடியவர். மௌனி மானச ஹம்ச சாஹச ஜித வைரி சங்காத மகோதரா. எப்பொழுதும் முனிவர்களுடைய ஹிருதயத்தில் அன்னபக்ஷியை போல விளையாடக்கூடிய பகவான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அஜித விஜய அஜித விஜய கோபாலா அனந்த லீல ரஞ்சித பத கமலா விஜய துவாரகாபுரி விமல
அஜிதான்னு கூப்பிடுறார். அஜிதா அப்படின்னா என்னைக்கும் அவருக்கு தான் வெற்றி. விஜய கோபாலா அனந்த லீல, அநேக லீலைகள் பண்ணினார், இன்னும் லீலைகள் பண்ணிட்டு இருக்கார், இனியும் லீலைகள் பண்ண போறார். அப்படி இருக்கக்கூடிய பகவான் ரஞ்சித பத கமலா, பகவானுடைய திருவடியை ஒரு தடவை ஒருத்தர் தரிசனம் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த திருவடியிலேருந்து கண்ணை எடுக்க தோணாதான், அப்படி இருக்கக்கூடிய திருவடி. விஜய துவாரகாபுரி விமல கமலா லோலா, துவாரகாபுரியில எப்பொழுதும் இருக்கக்கூடியவர். அந்த துவாரகாபுரியே எப்பேற்பட்டதுன்னா விஜய துவாரகாபுரி, என்னைக்கும் ஜெயம்ங்கிறது அந்த துவாரகாபுரிக்கு தானா. ஏன் அப்படின்னா விஜய கோபாலன் அங்க இருக்கிறதுனால. அப்படி நிஜ நாராயண தீர்த்த நிர்மலானந்தவாலா, எப்பொழுதும் இந்த நாராயண தீர்த்தனுடைய நிர்மலமான இந்த ஹிருதயத்தில் ஆனந்தத்தை வளர்க்கக்கூடிய குழந்தை அப்படின்னு சொல்லி இந்த கீர்த்தனையை பாடினோன்னா பறக்கறதான் கிருஷ்ணனுக்கு. உட்கார முடியல, எழுந்துண்டான். தாருகானா சாரதீனா ரத்தம் வந்துடுத்த உடனே இங்கே இந்த விதர்ப தேசத்துக்கு கிளம்பணும்னு கிளம்பினா அங்கே வந்து அந்த பாகவதர் நிற்கிறார். அந்த பாகவதரை பார்த்து பாகவதர் பார்க்குறார், நீங்களும் ஏறிக்கோங்க சுவாமி, நீங்கள் தானே வந்தேள் அங்கேருந்து, நீங்களும் ஏறிக்கோங்க அப்படின்னு உடனே அந்த பாகவதரையும் ஏற்றிண்டா. அங்கேருந்து ரத்தம் பறந்துட்டு வரதான் வேக வேகமாக. ருக்மிணிக்கு என்ன ஆசை இருந்ததோ அதை விட 10 மடங்கு ஆசையாம் கிருஷ்ணனுக்கு. அந்த ருக்மிணியை எப்படியாவது தூக்கின்னு வந்துடணும் அப்படின்னு அங்கேருந்து ஓடி வந்து பார்த்தா இங்கே பகவான் வந்தாச்சு அப்படின்னு உடனே ருக்மிணி தேவிக்கு தவிக்கிறது. இந்த பாகவதர் இங்கேருந்து போனாரே, டயத்துக்கு துவாரகைக்கு போயிட்டாரா, லேட்டாகிட்டே இருக்க, கதை வேற முடிச்சிடணும்னு சொல்லுவாளே, அதுக்குள்ளே வந்துருவாரா என்னன்னு தெரியலையே அப்படின்னு, கல்யாணமே ஆகிட போகிறது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தா அங்கேருந்து அந்த பாகவதர் வரார். வந்து வனமாலே கில நூனம் வசுதேவாவகம் ஜனகாரி முனிஜன ரித்வமலகம் வேகம் வனமாலே ஆயாதி க்ஷேமம் குருதே தவ சக்ஷிதாபிஷாயி ஸ்ரீமான் அகிலாத்மா காமி கரபரிதாரி மாபாலே குருச்சேதா மஞ்சுதலாலாபே மாதவம் நேஷசி நூனம் வசுதாதலதிலகம் வனமாலே நூனம் ஹரிச்சரிதம் மது நாராயண தீர்காலளிதம் பரிஜன முனிவரமதபிரமரைராவீதம் வனமாலி ஆயாதி. அம்மா குழந்தை மாபாலே குருச்சேதாம், கவலைப்படாதம்மா, எந்த பகவானுக்காக நீ ஆசைப்பட்டியோ அந்த வனமாலி ஆயாதி, அந்த பகவான் உன்னை ஏத்துக்கணுங்கிறதுக்காக வந்துட்டார். இங்க விதர்ப தேசத்துல தான் இருக்கார் அப்படின்னு உடனே ரொம்ப சந்தோஷம். மகாலட்சுமி தாயார் தானே, இவர் இத்தகைய உபகாரம் பண்ணியிருக்காரு, இவருக்கு என்ன வேணா நினைச்சா கொடுக்கலாம் இல்லையா. ஆனா பகவானையே பிடிச்சிட்டு வந்து கொடுத்துருக்கிற குருநாதருக்கு என்ன பண்ணிட முடியும். அதனால மகாலட்சுமி தாயாராவே இருந்தாலும் பிரியம் நமஸ்காரம் பண்றதை தவிர வேற வழி கிடையாது அப்படின்னு அங்கேருந்து நமஸ்காரம் பண்ணிண்டா அந்த பாகவதருக்கு. அப்படி அந்த பாகவதருக்கு நமஸ்காரம் பண்ணிட்ட உடனே அங்கே ஒரு பேருக்கு ஒரு மாப்பிள்ளை அழைப்புன்னு ஒன்று நடக்கிறது சிசுபாலனுக்கு. இப்போ அந்த மாப்பிள்ளை அழைப்புலாம் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் அதில் என்ன ஒரு விசேஷம்னா, அவனுக்கு பாவம் என்னமோ மேக்கப்லாம் போட்டிருக்கான், ஆனால் அவனுக்கு உள்ளுக்குள்ளே பயம், எங்கேயாவது கிருஷ்ணன் வந்துவிட போகிறான், கிருஷ்ணன் வந்துவிட போகிறான், எப்படியாவது எனக்கும் ருக்மிணிக்கும் கல்யாணம் நடந்துடணும் அப்படின்னு. அங்கே வடக்கிலலாம் என்ன பண்ணுவான்னா, மாப்பிள்ளைக்கு முறுக்கு மாலை போட்டு அங்கேருந்து அவள் வந்து இந்த மாப்பிள்ளை அழைப்பில் சுற்றி வருவா இல்லையா, அது மாதிரி சுற்றி வருவா.
இவனுக்கு முறுக்கு மாலை இப்படி போடுறா இல்லையா, இப்படி போடும்பொழுது அந்த முறுக்கில் இருக்கிற ஓட்ட வழியாக கரெக்டாக கிருஷ்ணனை பார்த்துட்டான். அடாடாடாடாடா, இவனுக்கு யாருடா இன்விடேஷன் கொடுத்தா, யாருக்கிட்டையும் இங்கே நடக்கிறதுன்னு சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா யாரோ போய் இவனை கூப்பிட்டுருக்காளே அப்படின்னு மாப்பிள்ளை அழைப்பில் இவனுக்கு கவனமே போல அவசர அவசரமாக முடிஞ்சது மாப்பிள்ளை அழைப்பு. அங்கேருந்து வந்து ஜராசந்தன் ருக்மி எல்லாரையும் கூப்பிட்டு நிறுத்தி வச்சுட்டு, டேய் நாளைக்கு எனக்கு எப்படியாவது கல்யாணம் நடந்துடணுண்டா, நாளைக்கு கல்யாணம் நடக்கணும், கவலைப்படாதடா, நாளைக்கு கல்யாணம் நடக்கும், கல்யாணம் நடக்கும்டா, எனக்கு நடக்கணும், உனக்கு கல்யாணம் நடக்கும்டா, கவலைப்படாத. எனக்குன்னு இல்லை, எனக்கும் ருக்மிணிக்கும் கல்யாணம் நடக்கணும். இந்த பாரு சிசுபாலா, ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்க நீ, அதனால நீ பேசாமல் இரு, உனக்கும் ருக்மிணிக்கும் கல்யாணம் நடக்கும், நடக்கும், நாளைக்கு நடக்கும், பார்ப்போம். நீங்கள்லாம் பார்த்து போயிடலன்னா உங்களை நம்பின்னு இருக்கேன், எங்களை நம்புடா. இவாள்கிட்ட சொன்னதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் கிருஷ்ணன்ட்டையே போயாவது எனக்கும் ருக்மிணிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணியிருந்தாலாவது பரவாயில்ல. அங்கேருந்து வந்து இவாள்கிட்ட கேட்டால் இவா உடனே கல்யாணம் நடக்கும்டா, கவலைப்படாத, கவலை வந்துட்டா வந்து பார்த்தா அடுத்த நாளைக்கு தேவி கௌரி பூஜை பண்ணுறதுக்காக கௌரி கோவிலுக்கு போகிறா. அங்கே பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே சுமங்கலிகளுக்கெல்லாம் மங்கள திரவியங்கள்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து சர்வாலங்கார பூஷிதையாக எல்லா அலங்காரங்களும் பண்ணிண்டு உயர்ந்த பட்டு புடவையை உடுத்திண்டு கையில் ஒரு தாமரையை வச்சுட்டு இருக்காலாம், மற்றொரு கையால் தோழி மேலே கையை போட்டுண்டு அப்படி அண்ணா நடையில் ஹம்சகாமினியா தேவி அப்படி நடந்து வர. இது வரைக்கும் எல்லா ராஜாக்களும் ருக்மிணின்னு பேர் தான் கேள்விப்பட்டிருக்கா, பார்த்தது கிடையாது. ருக்மிணியை பார்த்தோன்னே சொக்கி போயிட்டா. அந்த எல்லா ராஜாக்களுக்கும் மத்தியில் நம்ம கிருஷ்ணனும் நிற்கிறான். அது இவெல்லாம் என்ன பண்ணுறா, ருக்மிணியை பார்க்குறா, கிருஷ்ணனை பார்க்குறா, ருக்மிணியை பார்க்குறா. நமக்கே இந்த ஜோடி தான் நன்னா இருக்கிற மாதிரி இருக்குல்ல, நம்ம சிசுபாலனுக்கு ருக்மிணி சித்த நன்னா இருக்காது இல்லடா அப்படின்னு பேசிக்கிறா. டேய் நம்ம எப்படியாவது இந்த ருக்மிணி சிசுபாலனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இவெல்லாம் பேசிகிட்டே இருக்கா. ருக்மிணியினுடைய அழகில் சொக்கி போய் அப்படியே ருக்மிணியே பார்த்துட்டு இருக்கா. ருக்மிணி இத்தனை ராஜாக்கள் இருக்கா, எங்கே கிருஷ்ணன் இருக்கான்னு எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதுனால தன்னுடைய சுருளான கேசம் அதை இப்படி வருடி விட்டுக்கிற வியாஜத்தில் பார்த்தா அது அதிர்ஷே அச்சுதம். அந்த பகவானை தரிசனம் பண்ணின உடனே நேராக நடந்து வந்த பிராட்டி அங்கேருந்து அப்படியே மொல்ல சைடாக கிருஷ்ணன் கிட்ட நடந்து போக, கிருஷ்ணன் அங்கேருந்து ரத்தத்துலேருந்து ஜல்லுன்னு குதிச்சான், குடு 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 குடுன்னு ஓடி வந்தான். குட்டி ருக்மிணி தேவியினுடைய இடுப்பில் அப்படி கையை கொடுத்து ருக்மிணி தேவி அந்த ரத்தத்தில் ஏற்றிண்டான், தானும் ரத்தத்தில் ஏறிண்டா. தாருக்கா நான் சாரத்தினா ரத்தம் பறந்து போயிடுது. இந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, நான் என்ன பார்த்துட்டு இருக்கா, டே எவ்வளோ அழகாக இருக்கு, கல்யாணம் நடந்தா இவா ரெண்டு பேருக்கும் தானே நடக்கணும், எவ்வளோ நல்லா இருக்கு. ஜராசந்தனே பார்த்துட்டு இருக்கான். சித்த நேரத்தில் ஜராசந்தன் சுதாரிச்சுட்டான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, கிருஷ்ணன்டா ருக்மிணிடா. ஆமாண்டா, இப்போ இத்தனை நேரம் பார்த்துட்டு இருந்தேடா, நன்னா தானே இருக்கு, எவ்வளோ அழகாக இருக்கு. டேய் நம்ம சிசுபாலன்டா, அடாடாடாடாடாடா மறந்தே போயிட்டோமேடா அவனை அப்படின்னு அங்கேருந்து ஓடி போகிறா. ஓடி போய் பார்த்தா இந்த இடத்துல குருநாதாள் கிட்டா தாத்தா ரொம்ப அழகாக சொல்லுவா, படுத்துன்னு இருக்கிற பெருமாளையே யாராலையும் பிடிக்க முடியல, இவரோ ஓடுற பெருமாளாக இருக்கா, ஓடுற பெருமாளை இவா எங்கே பிடிச்சிட போகிறா. அதனால இவெல்லாம் ஓடினா. சித்த நேரத்தில் ஜராசந்தன் சொன்னால், நில்லுங்கோ இப்போ எப்படியும் நம்மளால் கிருஷ்ணனை பிடிக்க முடியாது, நம்ம அதனால அங்கே கல்யாணங்கிறதுனால நிறைய பேருக்கு சாப்பாடு கேட்ரிங்காராக பண்ணியிருப்பா. அது சாப்பாடெல்லாம் வேஸ்ட்டாக, கல்யாணம் கேன்சல்னால் சாப்பாடெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுத்துனா அந்த கேட்ரிங்காராளுக்கு மனசு ரொம்ப வருத்தமாக போயிடும். அதனால நம்ம முதல்ல போய் சாப்பிட்டுடுவோம், சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாருமா வந்து சாப்பிட்டுட்டு அங்கே சிசுபாலன் உட்காந்துருக்கான். அவனுடைய கழுத்தில் போய் இப்படி இந்த ஜராசந்தன் கையை போடுறான். இந்த ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, தேசிழந்த சிசுபாலன் அன்னார்ந்து இருக்கவே, அங்கே மேலே ஏதோ பொம்மையெல்லாம் போட்டிருக்கு. ஆஹாஹா, எனக்கும் ருக்மிணிக்கும் கல்யாணமா, எனக்கும் ருக்மிணிக்கும் கல்யாணமா அப்படின்னு நினச்சின்னு அவனாலேயே நம்ப முடியல. கிள்ளி பார்த்துக்கிறான், அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அங்கேருந்து வந்து கை இப்படி விழுந்தோன்னா பாவம் ஆசை, ருக்மிணி தான் வந்துட்டா போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ருக்மிணி அப்படின்னு தடவறான். ருக்மிணி கை நல்ல பட்டு கை மாதிரி மெத்துன்னு தானே, தாமரை மாதிரி சாஃப்டாக தானே இருக்கும். இது என்ன ஏதோ சிம்பான்சி கை மாதிரி இப்படி பொசன்னு இருக்கே அப்படின்னு இப்படி திரும்பி பார்த்தா ஜராசந்தன். டே ஜராசந்தா என்னடா மாப்பிள்ளை அழைச்சின்னு வர சொன்னாலா, பேசாமல் இரு, மாப்பிள்ளையாவது ஓப்பிள்ளையாவது நம்ம பேசாமல் கொல்ல பக்கம் வழியாக நம்ம சேதி நாட்டுக்கே ஓடி போயிடலாம். ஏண்டா கல்யாணம் ஆயிடுத்து மாப்பிள்ளை கிருஷ்ணன் தான் தூக்கின்னு போயிட்டான் ருக்மிணியை. எப்படா, இப்போ தான் 10 நிமிஷம் முன்னாடி தான் தூக்கின்னு போயிட்டான். நீ என்ன பார்த்துட்டு இருந்தேன்டா, நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா நன்னா பார்த்துக்கிறேன்னு பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப கோபம் வந்தது. ருக்மிணிட்ட போனான், நான் கேட்டேனா உன் தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுன்னு நான் கேட்டேனா,
நீயா வந்த தங்கையை கல்யாணம் பண்ணி தரேன்னு எனக்கு ஆசையை கிளப்பி விட்ட, இப்போ உன் தங்கை யாரோடையா போயிட்டாங்கிற, என்ன நினச்சின்னு இருக்க மனசில் அப்படின்னு உடனே கோபம் வந்துடுது இவனுக்கு. இவன் உடனே சொன்னான், நான் போய் கிருஷ்ணன் ஜெயிச்சு என் தங்கையை கூட்டின்னு வருவேன், இல்லைனா குண்டினம் ந பிரவேசியாமி. மேலேருந்து எப்பொழுதும் தேவர்கள்லாம் நம்ம என்ன சொன்னாலும் தத்தாஸ்து தத்தாஸ்துன்னு சொல்லிகிட்டே இருப்பாளாம். இவன் நான் ருக்மிணியை கூட்டின்னு வரலனா அப்படிங்கிறத பாவம் குரல் கம்மியாக சொல்லிவிட்டான். குண்டினம் ந பிரவேசியாமி அதை மட்டும் ஆவேசமாக கத்தினானா உடனே மேலே இருக்கிறவாளா தத்தாஸ்து அப்படின்ட்டா. உடனே இவன் இங்கேருந்து போய் ஒரு யுத்தம்னு ட்ரை பண்ணா, இப்போ தானே பாடினோம் அஜித விஜய கோபாலா. விஜயகோபாலன் கிட்டக்க இவனுடைய யுத்தம்னா செல்லுபடி ஆகுமா? இவன் ஏதோ யுத்தம்னு ட்ரை பண்ணுறான். கிருஷ்ணன் எப்படி கஷ்டப்பட்டு யுத்தம் பண்ணுறானா அப்படின்னு கேட்டால், ஒரு கையால் ருக்மிணி தேவியை கட்டிண்டு ருக்மிணியை பார்த்துண்டே இப்படி ஒரு கையால் யுத்தம் பண்ணுறானா கிருஷ்ணன். அப்படி யுத்தம் பண்ணி பார்த்தா இவனை எப்படியாவது வதமே பண்ணிடலான்னு முடிவு பண்ணிவிட்டான். ருக்மிணி தேவி சொன்னா, அடேடே எங்கள் அண்ணா விட்டுடுங்கோ, நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு அவர் பிராணன் போச்சுன்னா வேண்டாம், விட்டுடுங்கோ அப்படின்னு. உடனே சரிம்மா விட்டுடுறேன், ஆனால் இவனை இப்படியே விட்டா கல்யாணத்தில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ண போகிறான் அப்படின்னு அங்கே மொட்டை அடிக்கிற மாதிரி அங்கங்கே அடித்து விட்டு நீ போ அப்படின்னு அனுப்பி விட்டுட்டார். இவனுக்கு குண்டினம் போகமாட்டேன்னு சொல்லிட்டானே, அதனால் போஜகட்டம்ங்கிற ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டுருக்கான். அங்கே உட்காந்துட்டு அவள் அப்பாவுக்கு கடிதாசி இது மாதிரி நான் தோற்று போயிட்டேன், இங்கே உட்காந்துட்டுருக்கேன், எனக்கு ஏதாவது சித்த பைசாவாவது அனுப்பு, நான் இங்கே தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பின உடனே அதுக்குள்ளே பார்த்தா அங்கேருந்து இங்கே துவாரகைக்கு ஜில்லுன்னு குதிக்கிறான் கிருஷ்ணன். ருக்மிணி தேவி அழைச்சின் வசுதேவர் தேவகி முன்னாடி நிறுத்தி, அம்மா இந்தாம்மா இவ தான் உன்னுடைய மாற்றுப்பெண் அப்படின்னு காண்பிச்ச உடனே அதி ஆச்சரியமாக கல்யாண ஏற்பாடாருது துவாரகையில். அப்படி துவாரகையில் கத்தியமெல்லாம் இருக்குது, இதுக்கு லக்னாஷ்டகம் எல்லாம் இருக்குது. நமக்கு சமயம் இல்லாததுனால அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நம்ம அடுத்து இப்போது கல்யாண கீர்த்தனைக்கு தரங்கத்துக்கு போகலாம். நவநீத பிரிய வரவதனம் भैष्म भवतारकम् अतिशोभनं कल्याणं तव भवतु सदा कनकाम्बर कनकाढेरूपे अवलोकय वैष्णवदनं कृष्णाभुवनसुन्दरं संकल्पं कुरु कंसरिपो जय सत्यं प्रति धर्माचरणं अङ्गेरुहनयनामरपदी परिषदि भैष्ण्या सह कृष्ण எப்படி நடக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு சரணத்தில் சொல்லிண்டே வரார். இந்த சரணம் ரொம்ப முக்கியமான சரணம். இதுதான் மாங்கல்ய தாரணம் சரணம். எல்லாருக்கும் மனசுல என்னென்ன ஆசைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு அது எல்லாத்தையும் பகவான் ருக்மிணி கிருஷ்ணனே எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சரணத்தை பாடலாம். நவ்ய சுந்தர பரிதானே
नगरी तब सुखधा धीर हरे रमया भवतु कारण जगताम सुर विदारण नारायण दीर्घादरणा अवलोकय பகவான் எப்படி துவாரகையில் அஷ்டமகிஷிகளோட பிரகாசிக்கிறான் அப்படிங்கிறத பாடுறார். ஆளுகையே ருக்மிணி கல்யாண கோபாலம் நீலமேக நிபகாரம் நீலாம்பரம் கோபபாலம் நீராளகாலம் ஆளுகையே ருக்மிணி கல்யாண கோபாலம் कृष्णा कमनीय कृष्णा कालीय नर्दन श्री गोवर्धन गिरिधारी मुरारी गोपिय मन संचार मुरारी गोपिय मन संचारी वृंदावन की तुलसी माला वृंदावन की तुलसी माला पीतांबर धारी मुरारी कल्याण कृष्णा कालिंग नर्तन श्री कृष्णा कालिंग नर्तन श्री कृष्णा कालिंग नर्तन श्री कृष्णा. இப்படி பகவான் ருக்மிணி கிருஷ்ணனாக துவாரகையில் சோபிச்சுண்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம எல்லோருக்கும் பெரிய பாக்கியம் இந்த சத்சங்கத்தில் கலந்துண்டு அதுவும் நாராயண தீர்த்தருடைய தரங்கங்களை வைத்து கொண்டு ருக்மிணி கல்யாணம் அனுபவிக்கிறது அப்படிங்கிறது பெரிய பாக்கியம். மேலும் மேலும் பகவானும் குருநாதரும் நமக்கு இது போல் நிறைய சத்சங்கங்கள் கொடுக்கணும், எல்லாருக்கும் எல்லா விதமான பரமக்ஷேமங்களையும் பகவான் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கலாம். மங்களம் ருக்மிணி ரமணாய ஸ்ரீமதி மங்களம் ரமணீய மூர்த்தயே தே மங்களம் ஸ்ரீவத்ஸபூஷாய ஜானியே மங்களம் நந்த கோபாத்மதாய ஜய மங்களம் भूतनागं सारि पुण्यजनहारिणे गुरुः
नामधेयायते नारायणानन्दतीर्थभूतवे जयमङ्गलं नित्यशुभमङ्गलं जयमङ्गलं गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा. மேலும் நமக்கு இந்த அருமையான சத்சங்கத்தை அமைச்சு கொடுத்துருக்கா இல்லையா, இங்கே இவா எல்லாருக்கும் எங்களுடைய கிருத்தஜையும் நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. जानकी कांत स्मरणं जय जय राम राम. सद्गुरुनाथ महाराज की जय. आंजनेय स्वामी की जय. हरिना ராதே கிருஷ்ணா. அதாவது ருக்மிணி கல்யாணம் பல பேர் உபன்யாசம் பண்ணி நான் கேட்டிருக்கோம். பல பேர், நான் பேர் சொல்ல விரும்பலை, லீடிங் ஆர்டிஸ்ட்டு எங்கள் ஊரில் எல்லாரையும் பண்ண வச்சுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ருக்மிணி கல்யாணம் நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு அதாவது ருக்மிணி கல்யாணம் சொல்லிட்டு தியாகராஜர் புரந்ததாசர் எதையோ சொல்லிட்டு பண்ணுவாள். ஆனால் இவா ஒன்லி தரங்கத்தை மட்டும் எடுத்துட்டு வேறு டீவியேட் ஆகாமல் தரங்கத்தை மட்டும் பாடி அதுக்கு அர்த்தம் சொல்லி ருக்மிணி பண்ணது ஐ எம் ஹெட் தி ஃபஸ்ட் டைம். அவளுக்கு போல பெரிய கரகோஷம் கொடுக்கும். ராதே கிருஷ்ணா. ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதம். அதே மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ண நம்ம ஆர்மணிய பையனுக்கும் கிருத்தங்க பூபேஷ் மிருதங்கம் ஐஸ்வர்யா மேடம் அவளுக்கும். அப்புறம் 2 வார்த்தையை சொல்லிட்டு முடிச்சுடலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோ அவள் காத்தாலேருந்து இந்த பையன் வீடியோ ஃபுல்லாக எடுத்து சப்போர்ட் பண்ணி அவருக்கு கிருத்தங்க தெரிஞ்சுக்கிறோம். அதாவது பல விதத்தில் நான் புதுசு புதுசாக இருக்குது. நானும் பல பஜனைக்கு போகிறோம், பல பஜனை போகிறோம். மைக்காரை பார்த்தேன்னா ஒரு மேடம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவளுக்கு முதல்ல பெரிய கரகோஷம். மேடம் காத்தாலேருந்து நகரவே இல்லை. பாதி மைக்காரன் எங்கேயோ வெளில போடுவான். காஃபி குடிக்க போகிறேன், டீ குடிக்க போகிறேன், டிஃபன் சாப்பிட போகிறேன்னு போவான். அப்போ கூடு கற்று இவரை தேடணும், எங்கடா போனோம். ஆனால் நான் மேடத்தை காத்து பார்த்துட்டுருக்கேன். அவள் எங்கேயுமே போகல. ஷர்மிளா மேடம் தான் பேர். அம்மா மைக்கு பிரமாதம். ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி எல்லா மைக்கும் எல்லாரையும் உட்கார வச்சு பெரிய கரகோஷம் கொடுக்கல மைக் மேடத்துக்கு. அவள் காத்த எங்கேயுமே நகரல. அதான் சொல்கிறேன். ஆமாம், பொறுமையாக இருந்து. அதனால் எல்லாருக்கும் வந்த பக்தர்களுக்கும் அனந்தகுடி நமஸ்காரங்கள். அடுத்த வருஷம் சென்னையில் வருவோம். அடுத்த வருஷம் புழைச்சிக்கிறதா. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.